ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம். அடியே ஆ. எம்பெருமான திருவடிகளே சரணம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயாத் பத்ருஷ்ரமஸ்தலீ ராமானுஜபதச்சாயா மத்விஸ்ரமஸ்தலே ஜீயாத் கோவிந்தாஹ்வானபாயினி மத்விஸ்ரமஸ்தலே ஜீயாத் ததா யத்தஸ்வரூப समद्विश्रमस्तनी जीयात Okay, madam. Now, welcome address as usual. இன்று எம்பார் அவர்களின் சகசராப்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதை 2 நாளா கொண்டாடுறோம், இன்னைக்கும் நாளைக்கும். இதுல இதுவரைக்கும் நாங்க வேதாந்த தேசிகரின் 800வது வருஷம், மணவாள மாமுனி 650வது வருஷம், ராமானுஜரோட சகசராப்தி எல்லாத்தையும் கொண்டாடி இருக்கோம். அதெல்லாம் டைரக்டா இருந்தது. இது ஒண்ணுதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வெப்ல ஆரம்பிக்கிறோம். இந்த நாள்ல உங்க அனைவரையும் வரவேற்கிறது ரொம்ப பெருமை அடைகிறேன். இன்று எம்பெருமானாரும் எம்பாரும் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்ற திரு உவே ஸ்ரீநிதி அக்காரக்கணி சுவாமிகள் வந்திருக்கார். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. நல்ல பரம்பரை, பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியாருடைய பரம்பரை. இவரோடு நாங்க ரொம்ப அணுகி பழகியிருக்கேன். அவர் 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி மாச திருப்பாவை 30 நாளும் எங்களுக்கு டெய்லி ஒரு ரெக்கார்ட் அனுப்புவார். குழந்தைகளுக்கு காரணம் வச்சோம். அந்த ப்ரோக்ராம் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதை அவர் பண்ணிட்டு இருந்தார். ஒரு இது அன்னைக்கெல்லாம் அவர் ரொம்ப பிஸினா அவர் நார்த் இந்தியாவில் எங்கேயோ இருந்தார், அங்கேருந்து அனுப்பிச்சுட்டே இருப்பார். அதை ரொம்ப எளிமையான இது, பேசுறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பூர்வ பாஷைங்கிற மாதிரி அவர் ரொம்ப மெதுவா பேசுவார், முன்னாடி பேசுவார், எல்லாம் உண்டவர். ஒவ்வொரு நாளும் காணொலி அனுப்பிச்சுடுவார் முன்னாடியே. வரதராஜனுக்கு தெரியும், அவர் உடனே அதை யூடியூப்ல போடுவார். இது ரொம்ப பெரிய இது எங்களுக்கு. இவர் இன்றைய தலைப்பு எம்பெருமானும் எம்பாரும். இதுக்கு ஆச்சாரியன் பார் எக்ஸலன்ஸ் அண்ட் இஸ் டெடிகேட்டட் இஸ் டிசைபிள். ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்தில் சிறந்து விளங்கினவா 2 பேருமே. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். உபதேச ரத்னமால சொல்ற மாதிரி, ஆச்சாரியர் சிஷ்யன் ஆறுயிரை பேணும், அவன் தேசாரும் சிஷ்யன் சீர்விடுகளை ஆசிரியர் நோக்கும். ஆச்சாரியர் என்பவர் சிஷ்யனுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு திருத்தணும், ஒழுங்கா இருக்க வச்சிடணும். அதே போல சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பத்தி பார்க்கணும். இது 2மே இவ லைஃப்ல நடந்தது. அந்த உபதேச ரத்னமாலை மணவாள மாமூலிகளின் கூற்றுக்கு இவ 2 பேருமே எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெரியும், அவரை காஷ்மீர் போற வழியில என்ன ஆச்சு, அதை எப்படி காப்பாத்தினார் இவரும் தெரியும். இன்னைக்கு எம்பார் இல்லைன்னா எம்பெருமானார் இல்லை. அதே போல எம்பார் சைவ மதத்துக்கு போய் காலகஸ்தில் இருக்கச்சு அவரை திருத்தி பணி கொண்டு அவருடைய ஆத்மாவை அவருடைய இயல்பான இதுக்கு கொண்டு வந்தார். அவரும் திருத்தி பணி கொண்ட பின்னர், அதனால அவருக்கும் இது இன்னைக்கு எம்பெருமானார் இல்லைன்னா எம்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் இருக்கு. எம்பார் எனக்கு தெரிஞ்சு அந்த நூலும் ரொம்ப அருள் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் அவருடைய கான்டெம்பரரிஸ்லாம் நீங்க பார்த்தேன்னா கூறத்தாழ்வான்,
அருளாள பெருமாள் எம்பெருமானார், திருவரங்கத்த முதனார், இவ எல்லாருமே ஏதோ திருக்குறுகை பிள்ளான் ஏதோ ஒரு நூல் கொடுத்துருக்கா. பட் இவர் மட்டும் ஏன் நூல் கொடுக்கலங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பட் அவருடைய சம்பாதங்கள் நிறைய இருக்கு. தட் ஹாஸ் பீன் கலெக்டட் பை எவரிபடி. அதை படிச்சாலே போறோம், ஒரு பெரிய நூலுக்கு ஈக்குவல் ஆகிடும். பட் அவர் புக்கு எழுதாது நம்ம துரதிருஷ்டமே. இப்போ நான் வைணவத்துறை தலைவர் திரு தயாநிதி அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்சபாயி சபாத்தியக்ஷாயி. இன்று நம்முடைய வைணவ சித்தாந்தத்திலே ரொம்ப ஆழங்கால் பட்டு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியோங்களே என்பதாக எப்படி பாகவத லட்சணம் சொல்லியிருக்கோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தன் வாழ்விலே நடத்தி காட்டியவர் எம்பார். அவருடைய திருநக்ஷத்திரத்தினுடைய 1000வது ஆண்டு முன்னிட்டு நம்முடைய வைணவத்துறையின் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக நாம் இப்பொழுது இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதிலே இன்று நம்மிடையே உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீ ஊவே வித்வான் அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமி. அவருக்கு என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் டி.கே. பார்த்தசாரதி சுவாமி எந்த நாட்டில் இருந்தாலும் மாதம் நம்மளுடைய வைணவத்துறையினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய அந்த விஷயமாக பல அறிஞர்களை கூட்டு சொற்பொழிவை நடத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு, எம்பாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எப்படி எம்பெருமானாரை எவ்வளெல்லாம் காப்பாற்ற வேண்டும், அவருடைய நோக்கம் என்ன என்று அவருடைய உயிராகவே வாழ்ந்திருந்த ஆச்சாரிய வள்ளல். அதற்கு ஒரு உரையிலே பெரிய திருமொழி என்று சொல்லக்கூடியதான ஒரு பாசுரத்திலே, திருநறையூர் பாசுரத்திலே, பிணியவள் நறுநீல மலர்கிழைய பெடையோடும் அணி மலர் மேல் மதுநுகரும் அருகால சிறுவண்டே மணிகள் நீர் மருங்கலரும் வயலாளி மணவாளன் பணியறியே நீ சென்று என் பசலை நோய் உரையாயே என்பதாக அந்த பாசுரம். அதுக்கு உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது அருகால சிறுவண்டே அப்படின்னு தூது அனுப்புகிறார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆனா அதற்கு திருநறையூர் நம்பியிடத்திலே தூது அனுப்புகிறார். ஆனால் இந்த அருகால சிறுவண்டே என்பது வண்டானது உருவத்திலே சிறிதானாலும் அதனுடைய கைங்கரியம் உசத்தியாக இருப்பது. அதற்கு உதாரணமாக நம்மளுடைய எம்பார் ஆச்சாரிய வள்ளலை எடுத்துக்காட்டாக காட்டி திருநறையூர் பாசுரத்திலே எப்படி அழைத்து தூது அனுப்புகிறாரோ, அந்த அருகால சிறுவண்டு எப்படி சின்னதா இருந்தாலும் எம்பெருமானார் இடத்திலே, அந்த திருமேனியிடத்திலே அவ்வளவு ஒரு உஷாக்கோலாக ஆச்சாரியனாக இருந்தவர் என்பதை அந்த பாசுரத்தின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அருகால சிறுவண்டே மணிகீழ் நீர் மலர் மல்கும் வயலாளி மணவாளன். எம்பெருமானாரிடத்திலே அவ்வளவு விஷயங்களையும் கற்று அவருக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது யார் என்றால் எம்பார். எம்பார் கிரந்தங்கள் அப்படின்னு சுதந்திர கிரந்தங்கள் இல்லாட்டியும் அவருக்கு எப்படி ராமனுக்கு லக்ஷ்மணனோ அதே போல ராமானுஜனுக்கு இவர் துணையாக இருந்து எல்லா கைங்கரியும் செய்து கொண்டிருந்த ஒரு வள்ளல். அவர் பெரிய திருமொழிக்கு தனியன் இயற்றியுள்ளார். எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையருகோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா என்பதாக அந்த திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய தனியன் அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய உபகாரம், எம்பாருடைய உபகாரம் என்னவென்றால், பல இடத்திலே எம்பெருமானார் காட்டி சொல்வார் எம்பார் எப்படி எம்பெருமானை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஐதிஹியத்தில் எடுத்து காட்டுகிறார்கள் கூறுவர்கள். ஆனால் எம்பார் நமக்கு ஒரு அழகான ஒரு
எம்பெருமானாருடைய வடிவழகை நமக்கு காட்டி அருளி செய்திருக்கிறார். அதை பற்றியெல்லாம் எம்பெருமானார் எம்பார் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக சுவாமி இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். பற்பனமென திகழும் பைங்குழலும் பல்லவமே விரலும் என்று தொடங்கக்கூடியதான அந்த வடிவழகு ரொம்ப அற்புதமான எம்பெருமானாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வடிவழகை நமக்கு தந்த வள்ளல் எம்பார். அவருடைய 1000வது ஆண்டை முன்னிட்டு இந்த ஒரு காணொளி வாயிலாக நம்மிடையே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஸ்ரீநிதி சுவாமி அவர்கள் பல விஷயங்களை விஷயதானம் பண்ணுவதற்காக நம்மிடையே இருக்கிறார். அவர் பேசுவார். எனக்கு வாய்ப்பளித்ததான இந்த சபைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्द निवासिनीम् अशेष जगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् वाळि यतिराशन् वाळि यतिराशन् वाळि यतिरासनन वाழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாழ் இணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् अमुदनार अमुदम कमल तिरुवायुम अलगिलम सोதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைகுடை குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. கூடியிருக்கிற அனைவருக்கும் முதற்கண் அடியனுடைய மாலை வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழக வைணவத்துறை, அந்த துறையினுடைய தலைமை பொறுப்பிலே எழுந்தருளி இருப்பவரான ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே தயாநிதி சுவாமி, அந்த சுவாமிக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக் கொண்டு எம்பெருமானாரும் எம்பாருங்கிற தலைப்பிலே சில பேசத் தொடங்குகிறேன். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம் என்றே அழைக்கப்படுகிறது. அனாதி வைதிக சித்தாந்தம், அதுதான் நம்முடைய சம்பிரதாயம். ராமானுஷர் காலத்திற்கு மிக மிக முற்பட்டிருந்தே இந்த சம்பிரதாயம் வழங்கி வருகின்றதுங்கிறது நிர்விவாதம். ஆனாலும் எம்பெருமானார் அவருடைய பிரச்சாரத்தினுடைய வீரியம் என்பது அத்தனை சிறப்பாக, அத்தனை விரிவாக வேறு யாரும் பிரச்சாரம் செய்ததில்லை என்பதாலே திருவரங்கநாதன் மனமு வந்து இந்த சம்பிரதாயத்திற்கு எம்பெருமானார் தரிசனம்ங்கிற உயர்ந்த திருநாமத்தை நல்கினான்கிறது சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய பரம்பரையிலே ஒரு நாயக மணியை போலே எம்பெருமானார் விளங்குகிறார். யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி என்று வேதாந்த தேசிகன் போற்றுகின்றார். அத்தகு ராமானுஜர் பல பல ஆச்சாரியர்களாலே அவர் சிறப்புற்றிருந்தார்.
பல பல சீடர்களாலும் அவருக்கு மிகுந்த ஏத்தம் உண்டாகி இருந்தது. அத்தகைய சீடர்களுக்குள்ளே கோவிந்தர் என்று அறியப்படுபவராய் எம்பார் என்றே ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்தினரால் கொண்டாடும்படியான வைபவம் பெற்றவரும் ஒருவர். கோவிந்தர் எம்பெருமானாருடைய சிறிய தாயார் திருக்குமாரர் என்று அறியப்படுகிறார். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே, இன்னமும் சொல்ல போனா ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்திலே மழலை மங்கலம் என்றொரு ஊர் உண்டு. இன்றைக்கு மதுரமங்கலம் என்று வழங்கி வருகிறோம். அந்த ஊரிலே கமலநயன பட்டர் இன்னொரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருடைய தேவிகளுக்கு ஸ்ரீதேவி நாச்சியார்னு திருநாமம். அவர்களுடைய திருமகனாராக ஒரு தை புனர்வசு நன்னாளில் எம்பார் அவதரித்தார். பெரிய திருமலை நம்பிகள் அவர் எழுந்தருளி அந்த குழந்தையை குளிர கட்டாட்சித்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை கணித்து ஞான பக்தி வைராக்கியங்களிலே இந்த குழந்தை நிச்சயமாக சிறந்து விளங்கப் போகிறதுங்கிறதை பூர்வமேயே தெரிந்து கொண்டவராய் போர கொண்டாடி கோவிந்தன்கிற திருநாமத்தை சாற்றினார். எம்பெருமானாருக்கு பெரிய திருமலை நம்பிகள் அவர் அம்மா நானா போலே கோவிந்தருக்கும் அவரே தாய்மாமன். கோவிந்தர் தகுந்த வயதிலே சௌள உபநயனாதி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆன பிற்பாடு ராமானுஜர் யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயின்று வருகிறார் என்பதறிந்து தாமும் அங்கே சென்று கல்வி பயின்றார். யாதவ பிரகாசர் அவர் கல்வி போதிக்கிறார். அவ்வப்போது வேதாந்தார்த்தங்களுக்கு அவர் விருத்தமான பொருள்களை, தவறான பொருள்களை சொல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். ராமானுஜர் அவ்வப்பொழுது அந்த கருத்துக்களை கண்டித்து சரியான உத்தரங்களை, பதில்களை, அர்த்தங்களை சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்ப இப்படி வச்சுக்கோங்க, தப்பு தப்பா சொல்றதை யாதவ பிரகாசர் வழக்கமா கொண்டிருந்தார். அதனை உடனுக்குடன் திருத்துவதை ராமானுஜர் வழக்கமாக கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக ராமானுஜர் இப்படி செய்து வருவதைக் கண்ட யாதவ பிரகாசர் கோபமுற்றார். ராமானுஜரை முடித்துவிட வேண்டும் என்கிற அளவிற்கு அவருடைய மனசிலே அந்த குரூர தன்மைங்கிறது உண்டாகி இருந்தது. அதற்கு என்ன செய்யலாம்னு ஒரு ஆராய்ச்சி செய்தார். கங்கா யாத்திரை போவோம் என்பதாக நிச்சயித்துக் கொண்டு தனக்கு அணுக்கர்களா இருக்கக்கூடிய சில சீடர்களை சேர்த்து கொண்டு பெருகி ஓடும் கங்கையிலே ராமானுஜரை பிடித்து தள்ளிவிட வேண்டியது என்பதாக தீர்மானித்துக் கொண்டு இந்த திட்டத்தை ரகசியமாக அரங்கேற்ற வேண்டும் என்பதாகவும் எண்ணிக்கொண்டு ராமானுஜரையும் அழைத்துக் கொண்டு கங்கா யாத்திரைக்கு புறப்பட்டார் யாதவ பிரகாசர். இவர்களுடைய இந்த அநியாயமான ஏற்பாட்டை, இந்த திட்டத்தை எப்படியோ கோவிந்தர் தெரிந்து கொண்டார். அவர் ராமானுஜரிடத்துல வந்து சொல்லுகிறார், அண்ணா, நீ ஏதோ ரொம்ப ஆசையாக இந்த கங்கா யாத்திரைக்கு வந்திருக்கிறாய், திரும்ப போவாயா என்று பார்த்துக்கொள். திரும்ப ஊருக்கு போக முடியுமான்னு பார்த்துக்கோங்கோ. ஏன்னா இந்த யாத்திரையே உம்மை முடிப்பதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண் கலங்கினார் எம்பெருமானார். பிராணன் போறதேங்கிறதுக்காக எல்லாம் எழுதிருக்கு போறாரா? அப்படி என்று அடியன் என்ன தவறு செய்து விட்டேன்?
என்னை முடிக்கிற அளவிற்கு அவர் துணிந்திருக்கிறார்ங்கிற அளவிற்கு நான் செய்த பிழைதான் யாது? அவர் அவப்பொருள் சொல்லும் போதெல்லாம் திருத்தினது ஒன்றைத் தவிர நான் செய்த பிழை என்ன? அவர் நன்கு படித்தவர் தானே, இப்படியெல்லாம் கூட சிந்திக்க கூடுமா அப்படின்னு எல்லாம் பேசினார். கோவிந்தர் சொல்றார், அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது உண்மை நீர் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நானும் உங்க கூட வந்துடலாம். ஆனா 2 பேருமா நாம இங்கிருந்து அவர்களை விட்டு விலகி போனோம்னு சொன்னால் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும். ஓஹோ, நம்ம திட்டத்தை தெரிஞ்சுட்டா போல் இருக்கு, அதனால 2 பேருமா போயிட்டா, அதனால நான் ஏதும் தெரியாதா போலே அவர்களோடையே இருந்து விடுகிறேன். என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுறேன். நீர் எப்படியேனும் உம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். கோவிந்தருடைய இந்த சாமர்த்தியமான பேச்சை கேட்ட உடையவர் தம்மை அவர்களிடமிருந்து விலக்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். விந்தியமல காடுகளிலே அவர் தனித்து விடப்பட்டார், தனித்து வந்து சேர்ந்தார். ராத்திரி வேளை. குலசேகர ஆழ்வார் பாடுறாரு இல்லையோ, ஒரு பறவை ஏதோ ஒரு கப்பலின் மேலே உறங்கி போனது. கப்பல் கடலிலே பயணிக்க தொடங்கியது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பறவை கண் விழித்தது. நாற்புறமும் தண்ணீர், கரை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. அப்ப எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து விட்டு அந்த பறவை என்ன நினைக்கும், நாம இந்த பக்கமா பறந்து போயிட்டு இருக்கோமே, ஒருவேளை எதிர்மாடையிலே எதிர்ப்புறத்திலே கரை இருக்குமாகில் இழைத்து கீழே விழ வேண்டியதுதான். அதனால சுத்தி சுத்தி அதை என்ன பண்ணும், திரும்ப அந்த கப்பலுக்கே வந்து சேருகிறார் போலே திக்கு தெரியாத காட்டில் ராமானுஷர் மிகுந்த சிரமத்தோட அந்த இரவை கடக்கிறார். திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறாளோ இல்லையோ, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஓரிரவு, ஒப்பற்ற இரவு, பயங்கரமான இரவு. தேவகியை கேட்டால்தான் தெரியும் அந்த ராத்திரியினுடைய கஷ்டம் என்னங்கிறது. அந்த ராத்திரி இருக்கேன்னு ஆரம்பிப்பள். அத்தனை சிரமப்பட்டிருக்கிறாள். பெற்றெடுத்த குழந்தையே வசுதேவரோட கொடுத்து அனுப்பியாச்சு. அவர் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாரா, திரும்ப வருவாரா, அவரும் குழந்தையும் நலமா? பெரிய மழை, சூறாவளி, காத்து வேற அடிக்கிறது, யமுனை வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடுகிறது. என்னாச்சோ ஏதாச்சோ, இவற்றையெல்லாம் ஆண்டாள் திருவுள்ளத்தில் கொண்டுதான் அதை ஓரிரவுங்கிறார். அதே போல எம்பெருமானார் இடத்துல நாம விசாரித்தோம்னால் அவரும் சொல்லுவர், அது ஓரிரவு, ஒப்பற்ற பயங்கரமான இரவு. ஒரு 18 வயசு 17-18 வயசு பிள்ளையாகத்தான் ராமானுஷர் அப்போது இருந்திருப்பார்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் காட்சி தேவ பெருமாளும் பெருந்தேவித்தாயாரும் வேடன் வேடு விச்சியாக வந்து ராமானுஷரை காத்தார்கள். அடியன் உபன்யாசங்கள் இப்படி சொல்றது உண்டு. முதல்ல அந்த வேடன் நடந்து போறார், பின்னாடி அந்த வேட்டு விச்சி, அவளுக்கும் பின்னே எம்பெருமானார் போகிறார். இது ஒரு கற்பனை தான், இருந்தாலும் ஒரு ரசமான அனுபவம்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொன்னது கற்பனை இல்லை, இதுக்கு மேல சொல்ல போறது ஒரு கற்பனையான அனுபவம் தான். அந்த வேடன் ஒரு சிரிப்பு சிரிச்சார். வேட்டு வச்சு அப்படி எட்டி பார்த்துட்டு, என்ன சிரிக்கிறீங்கோன்னு கேட்டா, உனக்கு புரியலையான்னு அவர் கேட்டாராம். இவள் சற்றே சிந்தித்தவளாய், ஓஹோ அதுவா, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இவளும் சிரிச்சாளாம். ராமானுஷர் ஏதும் புரியாதவராக, அது என்னமோ தெரியல, அவளுக்குள்ள ஏதோ அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். கணவன் மனைவி 1000 இருக்கும், நாம் அதிலே என்ன வேதுவென்று என்ன கேட்பது வாய் மூடி இருந்து விட்டார். அவர்கள் எதற்காக சிரித்தார்கள்னால், பகவான் எண்ணிக்கொண்டான், இந்த மாதிரி நாம மூவருமாக சேர்ந்து நடந்ததுங்கிறது முன்பே நடந்திருக்கிறது. சீத்தையும் ராமனுமாக, ஏன் சீத்தையும் ராமனுமாக அடியேன் சொன்னேன்னா, சீதை ராமன் இடத்துல சொல்றா, கச்ச ராம மயாசகங்கிற, நீ காட்டுக்கு வராதேன்னு ராமன் சீதை இடத்துல சொல்றாரு இல்லையோ. சீதை சொல்றா, நீ யார் என்ன வராதேன்னு சொல்றதுக்கு, நான் சொல்றேன் நீ என் கூட வான்னா. நீ என் கூட வாங்குறா அப்படின்னா, நான் போறேன் நீ கூட வா அப்படின்னு சொன்னதுனாலே சீதையோடு ராமன் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். சீதையோடு ராமன் சென்ற போது பின்னோடைய லக்ஷ்மணனும் போனார் இல்லையோ. வால்மீகி வியக்கிறார், பிரணவன் நடந்து போறா போல மூவருமாக போகிறார்கள். அகாரார்ச்சோ விஷ்ணு, முதல்ல ராமன் போறார், அகாரவாச்சிய பூதரவர். உகாரவாச்சிய பூதையான பிராட்டி பின்னே செல்லுகிறாள். மகாரஸ்து தயோர் விப்ரஹா,
ஸ்ரீ நாராயணயோ சதா ஆத்மனஹா சேஷபூதஸ்து வாச்சகா ஸ்ருதி சோதிதகான்னு சொல்லுவார்கள். மகாரவாச்சிய பூதம்னா யாரு? ஜீவன். லக்ஷ்மணன் பின்னாடி போறார். அப்படின்னா பிரணவன் நடந்து போறா போல இருக்கேன்னு அவர் ஆச்சரியப்பட்டார், விஸ்மிதரானார். அதை நினைச்சிட்டு தான் அந்த வேடன் சிரிச்சார்னு ஒரு ரசோக்தியாக சொன்னேன். உடனே புரிந்து கொண்டாள். பின்னே இருக்கிற வேட்டு வச்சு பெருந்தேவிதானே சீதை, சாட்சாத்து பெருந்தேவி தாயார் தான் சீதையாக அவதரித்தாள். சீதை தான் காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயாராக தரிசனம் தருகிறாள். அப்படி நினையாதீர்கள். இங்க இருக்கிற பெருந்தேவி தாயார் தான் சீதையாக திருவவதரித்தாள்னு சொல்ல வேண்டும். சீதைக்கே பெருந்தேவின்னு திருநாமம் உண்டு. அதனால அதை புரிந்து கொண்டு அந்த வேட்டு விச்சையும் சிரித்தாள், தாயாரும் சிரித்தாள். பெருமானார் அப்ப அவர் அதை புரிஞ்சுக்கல. அதுக்கு மேலத்தான் அவர் காஞ்சிபுரத்துக்கு பத்திரமாக கொண்டு விடப்பட்டார். இதன் நடுவே கங்கை யாத்திரையிலே கங்கையிலே மூழ்கி எழுந்த கோவிந்தர் தம்முடைய கைகளிலே ஒரு சிவலிங்கம் புகுந்திருப்பதை கண்டார். உடனே யாதவ பிரகாஷர் என்ன சொல்லிட்டார்? கங்காதரன் கை புகுந்தான். உங்க கையில கங்காதரனே வந்துட்டான், நீர் இனிமேல் இவரையே பூசித்துக் கொண்டிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயல்பை, அவருடைய சம்பிரதாயத்தை, தோற்றத்தை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அவர் நன்றாக திருமண்காப்பிட்டுக் கொண்டிருந்தவர் அத்தை துறந்தார். அதற்கு மேலே அவர் திருநீர் பூசிக்கொண்டார். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்ங்கிற பெயரையும் பெற்றுவிட்டார். அவர் மதுரமங்கலத்துக்கு அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு சந்நிதி சமைத்து அந்த சிவலிங்கத்தை தொழுது கொண்டு வருகிறார். அப்பதான் ஒரு நாள் காளஹஸ்திநாதன், ஈஸ்வரன் பரமசிவன் இவருடைய கனவிலே வந்து, நீர் காளஹஸ்திக்கு வர வேண்டியது, அங்கே நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னான். இவர் கனவுல வந்ததோடு நிற்கவில்லை. அங்கிருக்கிற தன்னுடைய பரிஜனங்களையும் கூப்பிட்டு நீங்கள் போய் அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள்னு அனுப்பிவிட்டான். அவளும் வந்து சொன்னான், எங்க கனவுலையும் வந்தாரே, இந்த மாதிரி மதுரமங்கலத்துல கோவிந்தர்னு இருக்கார், இப்பதான் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு இருக்கார், அவரை காளஹஸ்திக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டியதுன்னு எங்க கனவுலையும் வந்து சொல்லியிருக்கார். இவர் சொன்னார், அப்படியா, என் கனவுலையும் வந்தாரே, காளஹஸ்திக்கு கூப்பிட்டாரே, அப்புறம் என்ன உம கனவுலையும் வந்தாச்சு, எங்க கனவுலையும் வந்தாச்சு, இப்ப பிரச்சனையே இல்லை பாருங்க. 2 பேர் கனவுலையும் வந்தாச்சுன்னா நம்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு இப்ப இடம் இல்லை. அதனால நல்ல யுக்தி தான். அதுக்கு மேல அழிச்சுட்டு போயிருக்காரு. இங்க இருந்து அத்தனை பேருமாக காளஹஸ்திக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். எம்பெருமானார் அவர் தப்பிச்சுட்டார், கோவிந்தனுடைய உபகாரத்தாலே தப்பித்தார். ஆனாலும் அவர் கவலையிட்டிருந்தார். இந்த மாதிரி கோவிந்தன் திசை மாறி சென்று விட்டாரேங்கிற ஒரு கவலை அவருக்கு. உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணி, இப்படி அவர் இன்னொரு மதத்திலே போய் அழுந்தி கிடக்கிறாரே, அவரை எப்படி திருத்தி திரும்பவும் திருமகள் கேள்வனுக்கு ஆக்குவது? இதுதான் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஆவாரார்னு பார்த்தார். இந்த காரியத்தை சாதிக்க வல்லவர் யார்? பெரிய திருமலை நம்பிகள். அவர்தான் இந்த காரியத்தை சாதிக்க வல்லவர். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்து என்று ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் பெரிய திருமலை நம்பிகளை போற்றுகின்றது, கொண்டாடுகின்றது. எம்பெருமானாலே அப்பான்னு அழைக்கப்பட்டவர். அதனாலேயே நான்முக கடவுளுக்கும் பிதாமகர் ஆகிறவர். ஸ்ரீராமாயணத்திலே கரை கண்டவர்னு சொல்ல வேண்டும். எம்பெருமானார் அதனால்தான் 1 வருட காலம் பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்ணினார்னு சொல்லுகிறோம். அப்படிப்பட்டவரான ஸ்ரீசைல பூர்ணர் அவர்தான் திரும்பவும் கோவிந்தனை திருத்தி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று எம்பெருமானார் நிச்சயித்தார். தம்முடைய அம்மானிடத்திலே, அம்மான் சுவாமியினிடத்திலே அதை பிரார்த்தனையாகவும் வைத்தார். அவரும் ஆகட்டும்னு சொல்லிட்டு சுமார் 3 முறை திருப்பதியிலிருந்து திருமலையிலிருந்து காளஹஸ்திக்கு எழுந்தருளி அங்கே ஒரு புறச்சோலையிலே கோவிந்தர் கண்ணிலே படுமாறு எழுந்தருளி இருந்து வீட்டிருந்து அவ்வப்பொழுது சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வருவர். அதில் கடைசியாக அவரது மரத்து மேலே ஏறி கோவிந்தர் பூக்களை பறித்துக் கொண்டிருந்தார். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமேன்னு கேட்டார் பாருங்க. ஆழ்வாருடைய பாசுரத்தை பாடினார்.
அவர் அந்த பூக்குடலையை தூக்கி எறிந்தபடி தகாது தகாதுன்னு கீழே குதித்தார். திருவில்லாத்தேவரை தேரேன்மின் தேவு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஏத்தம் என்ன அப்படின்னா, பகவானுடைய அடையாளமே என்ன? ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன், ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லுகிறோம். இது எப்பேற்பட்ட ஏத்தம் பாருங்கள். யாரு பகவான்னா பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார். பிராட்டியினுடைய பார்வை அடிக்கடி எந்த வஸ்துவின் பேரிலே விழுகிறதோ, எந்த வஸ்துவின் மீது விழுகிறதோ அந்த வஸ்து தான் பரம்பொருள்னுட்டார். எதனா ஆச்சரியமான விளக்கம். அதனால திருவில்லாத்தேவரை தேரேன்மின் தேவு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறோம். வைஷ்ணவன் அப்படின்னா என்ன? விஷ்ணுவனுடைய பரத்வத்தை, மேன்மையை இசைந்திருப்பவன் வைஷ்ணவன். அவன் எப்போது ஸ்ரீ வைஷ்ணவனாகிறான்? திருமகளை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டும்ங்கிற அந்த உறுதிப்பாடு இருக்கிறவன் அவனே என்றோ ஸ்ரீ வைஷ்ணவன். அதனால எப்பேற்பட்ட சம்பிரதாயம், இதை விட்டுட்டு நாம எங்கோ இருந்தோமே என்று மனம் வருந்தியவராய் நேரே வந்தார். பெரிய திருமல நம்பிகள் திருவடிகளிலே விழுந்தார். தம்மை அரவணைத்துக் கொள்ளும்படியும் தம்மை திருத்தி பணிகொள்ளும்படியும் பிரார்த்தித்தார். ஆகட்டும்னு சொல்லி கோவிந்தரை பக்கத்தில் அழைத்து அவர் தோள் மேலே கை போட்டுக் கொண்டு பெரிய திருமல நம்பிகள் தம்முடைய ஆச்சரியமான பார்வையை, அந்த கடாட்சத்தை அவர் மீது செலுத்தி அருளினார். பெருங்கேழலார்த்தம் பெருங்கண் மலர்ப்புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பெற வைத்தார்னு ஆழ்வார் சொல்லுமா போலே, அமலங்களாக விழிக்கும்னு சொல்லுமா போலே, ஹஸ்தீஷ தவ திருஷ்டியமிருத விருஷ்டிபிர் ஆபஜேதாகான்னு குரத்தாழ்வான் பாடுகிறார். ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதா நீதைஹி சீதலைர் அபிஷிஞ்சமாம் என்பர் திருக்கச்சி நம்பிகள் தேவபெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார். அவர் பார்த்துட்டார்னு சொன்னால் அந்த பார்வை, அந்த அமிர்த தாரை, அது எத்தனை ஆச்சரியமான ஒரு ஆனந்தத்தை நமக்கு தருகிறது. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரியன் பண்ணுகிற அனுகிரகம் இருக்கிறதே, தம்முடைய 2 திருக்கண்களாலும் தம்முடைய திருவுள்ளத்தாலும் ஆச்சாரியன் பண்ணுகிற அனுகிரகத்தை முக்கண்ணனோ எண்கண்ணனோ 1000 கண்ணனோ செய்ய வல்லவர்கள் அல்லர்கள்ங்கிறார். முக்கண்ணன் சொன்னால் பரமசிவன், எண்கண்ணன்னா 4முக கடவுள், 1000 கண்ணன். பல பேர் தேவேந்திரன் சொல்லிட்டு இருந்தார். காஞ்சி பிரதிபாதபயங்கரம் சுவாமி ஆச்சரியமா சாதிக்கிறார். சஹசிரசீருஷா புருஷா சஹசிராட்சகான்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. 1000 கண்ணன்னா பகவான் தான், சாட்சாத் எம்பெருமான் தான் 1000 கண்ணன். ஒரு ஆச்சாரியன் பண்ணுகிற அனுகிரகத்தை பகவானாலும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. சுபேன மனசாத்தியாத்தம் என்று தம்முடைய திருவுள்ளத்தாலும் தம்முடைய வெளிப்புற கண்களாலும் புறக்கண்களாலும் திருக்கண்களாலே ஆச்சாரியன் பண்ணுகிற அனுகிரகம் இருக்கிறதே, அந்த அனுகிரகத்தை இன்னொருத்தர் செய்ய வல்லரோ. அதனால திருமலை நம்பிகள் அப்படித்தான் அனுகிரகித்தார் கோவிந்தரை. உடனே அங்கிருக்கிறவர்கள் சைவர்கள்னா ஓடி வந்துட்டா. இருக்காதா பின்ன, எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவனாக ஒருவன் இருந்தான், அவனை நீங்கள் வஞ்சித்து உங்கள் திரளிலே அழைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமானு கேட்கறதுக்கு வந்துட்டான். ஒரு சண்டை போல ஒரு சூழ்நிலை அங்க ஆயிடுத்து. இவரா பெரிய திருமல நம்பிகளோட தான் போவேங்கிறார். பெரிய திருமல நம்பிகள் என்ன சொல்றார்? நாங்க என்ன அவரை கட்டுப்பிடிச்சு இழுத்துட்டா போறோம், அவரே வரேங்கிறார். விட்டுடுங்களே. இல்லை இல்லை, நீங்கள் தான் ஏதோ சொல்லி அவருடைய மனத்தை மாற்றி விட்டீர்கள். இங்க எல்லா பொறுப்பும் அவரிடத்துலதான் இருக்கு. இப்படி திடீர்னு விட்டுட்டு போனா எப்படி? அவரை நாங்கள் விடமாட்டோம். இவரை போல ஒருத்தர் எங்களுக்கு கிடைப்பாரா? எங்களுக்குன்னே வச்சு செஞ்சா போல கிடைச்சிருக்கார். இவரை நாங்கள் எப்படி அனுப்புவதுன்னு அவ சொல்லியிருக்கா போல். சொன்னா அதுன்னு போல் இருக்கு, அனுப்ப மாட்டோம்னே சொல்லியிருக்கா. அப்போ பரமசிவனாரே அவர்களிடத்துல ஆவேசித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இல்ல இல்லையே, அவரை போக விடுங்கோள், அவர் அந்த திரளுக்கே உரியவர். அது என்னன்னு தெரியல, தை மாசத்திலே பிறந்தவர்கள்ன்றதுனாலயா? திருமணி செப்பிரானுக்கும் அப்படித்தானே. பக்திசாரங்கிற திருநாமத்தை பரமசிவனார் தான் கொடுத்தார். அவரும் பல மதங்கள்ல இருந்துட்டு அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திற்கு வந்தார். இவர் சிறிது காலம் சைவராக இருந்து விட்டு ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திற்கு வந்தவர் எம்பார். அவருக்கும் பரமசிவனோட ஏதோ ஒரு சம்பந்தம், இவருக்கும் பரமசிவனோட ஏதோ ஒரு சம்பந்தம். அவர் என்ன சொல்றார்? வந்துட்டு காளஹஸ்திநாதன் சொல்றார், ஏதோ கோவிந்தருக்கு ஆபத்து ஏற்படுவதாக இருந்தது. இந்த ஆபத்திலிருந்து அவரை காக்க வேணும் பொருட்டு பகவான் தான் நமக்கு நியமித்திருந்தான். பெருமான் தான் நமக்கு நியமித்திருந்தான். கொஞ்ச நாளைக்கு உங்க பக்தரா அவர் இருக்கட்டும், அப்புறம் அடியேன் அழைத்துக் கொள்ளுகிறேன், நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன் பெருமாள் சொல்லியிருக்கார் போல் இருக்கு.
பரமசிவனாரத்துல அடியேன்னு சொல்லியிருப்பாரான்னா அது நம்ம பேச்சு வாக்கிலே வரதுல அந்த அடியேங்கிற வார்த்தையை வந்துருத்து. நான் பிற்பாடு பார்த்துக் கொள்ளுகிறேன், தக்க தருணத்திலே அழைத்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் அடியேன் அடியேன்னு சொல்லிய பழக்கம் இல்லையா? பஸ்ல போனா கூட கண்டக்டர் இடத்துல கூட சில பேர் இப்படி கேட்டு அடியேன் 2 டிக்கெட்டுங்கிறார். அவர் முழிக்கிறார், 2 டிக்கெட் புரிஞ்சுது, அதுக்கு முன்ன என்னமோ சொன்னாரேங்கிறார். அதனால பகவான் என்ன சொல்லியிருப்பார் பரமசிவனார் இடத்துல, கொஞ்ச நாள் நீ பார்த்துக்கொள், அப்புறம் நான் தகுந்த நேரம் பார்த்து பெரிய திருமல நம்பிகளை கொண்டு உன் தாத்தா உனக்கு சொல்றேன், நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, எங்க அப்பா வந்து அவர் அழைச்சின்னு போவார்னு பெருமாள் சொல்லியிருப்பார். இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய திருமல நம்பிகள் பகவானுக்கே தகப்பனார் ஸ்தானம்னு பார்த்தோம் இல்லையா? பகவான் பரமசிவனாருக்கு தாத்தா ஸ்தானம். அப்போ பெரிய திருமல நம்பிகள் பரமசிவனாருக்கு என்ன ஆகிறார்? பரமசிவனார் அவருடைய தகப்பனார் பிரம்மா, பிரம்மாவனுடைய தகப்பனார் பகவான், பகவானுடைய தகப்பனாராக கொண்டாடப்படுகிற பெருமை பெற்றவர் திருமல நம்பிகள். அப்ப கொள் தாத்தாங்கிறோமே அந்த ஏத்தம். அப்ப இப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் உன்னுடைய பக்தராக வைத்துக்கொள், உன்னுடைய கொள் தாத்தா வந்து அவரை அழைத்துக் கொண்டு போவார். பெரிய திருமல நம்பிகள் இடத்திலே ஆசிரியித்தார் எம்பார். திரும்பவும் கோவிந்தராக இங்கேயே வந்து சேர்ந்து விட்டார். அபாரமான ஆச்சாரிய பக்தி. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஏத்தம் என்ன அப்படின்னால், மேலான தெய்வம் யாருன்னு கேட்டால் நாம் ஆச்சாரியனைத்தான் காட்டுகிறோம். அவர்தான் மேலான தெய்வம். குருரேவ பராகதிங்கிறோம். குருதான் நமக்கு எல்லாம்ங்கிறோம். சகி வித்யாட்டகாதம் ஜனயதி தத் ஸ்ரேஷ்டம் ஜன்ம. உயர்ந்த பிறவியை நமக்கு நல்குபவன் ஆச்சாரியன் தானே. ஆழ்வார் பாடுறார், தஞ்சமாகிய தந்தை அப்படிங்கிறார். 3 தந்தை சொல்றாங்க. தஞ்சமாகிய தந்தை, தந்தை ஆகிய தந்தை, தஞ்சமாகிய தந்தை. தந்தை யாரு அப்படின்னா ஔபாதிக பிதா. ஒரு உபாதி கர்மம்ங்கிறது ஒரு காரணமா இருக்கு. நம்மை பெற்றெடுத்த தந்தை அவர் யாருன்னா அவரை பார்த்து சொல்லணும், நீர் யாரு தெரியுமா, நீர் ஔபாதிக பிதா அப்படின்னு. அவர் பயந்து போடுவார். உபன்யாசம் கேட்கற வரைக்கும் நன்னாத்தான் இருந்தா, இப்ப புதுசு புதுசா என்னமோ வார்த்தையெல்லாம் சொல்றான்னு விடுவார். ஔபாதிக பிதா, ஒரு உபாதி, ஒரு காரணம் இருக்கு. கர்மம் காரணமாக நீர் நமக்கு தகப்பனார், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆகிய தந்தை யாருன்னா நிருபாதிக பிதா. பகவான் இருக்கார் பாருங்க, அவர் நிருபாதிக பிதா. நவவித சம்பந்தத்துல முதல்ல பிதா ரக்ஷகா, முதல்ல பிதான்னு தானே சொல்றோம். அவர் தான் ஜெகத் பிதா, உலகத்துக்கெல்லாம் அவர் தான் தந்தை. சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹுருத்து கதிர் நாராயணஹான் உபனிஷத்து பேசும். அப்ப பகவான் தான் அவர் தான் தந்தையா இருக்கார். அவருக்கு என்ன பேரு? நிருபாதிக பிதான்னு பேரு. அப்படின்னா என்னன்னு சொல்றேன், எந்த காரணமும் இல்லாமல் அவர் நமக்கு தந்தை. இதுதான் காரணம்னு சொல்ல முடியுமா? இயல்பான உறவு இது. விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலயம் ஆஸ்மஜீஹபகான்னு ஆள வந்தார் பாடுவர். இயல்பாவே அவர் நமக்கு தந்தை. அவர் தான் அத்தனை ஆத்மாக்களுக்கும் தந்தை. அவர் தான் மாதா பிதாச்ச மாதவா. அதனால பாருங்க, ஔபாதிக பிதாச்சு தந்தை, ஆகிய தந்தை நிருபாதிக பிதா. அதுக்கு மேல ஒரு தந்தை, தஞ்சமாகிய தந்தை. சகி வித்யாதகாதம் ஜனயதி தக்ஷ்ரேஷ்டம் ஜன்ம. நமக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி நமக்காக பெருமாண்டத்திலே பிரார்த்தித்து அவனுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்கு உண்டான யோக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்மை அவனுக்கே என்று ஆக்கிய பெருமை ஆச்சாரியனுக்கு தானே உண்டு. அவர்தான் தஞ்சமாகிய தந்தை. அவருக்கே ஆட்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை முற்றாக அவருக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். அதுதான் செய்ய வேண்டியது. அதனாலதான் மணாளமாமணிகள் பாடுறார், அன்னேரறிந்த மதிலாசை இன்னி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசுங்கிறார். ஆச்சரியமா கேட்கிறார், ஆச்சாரியனை விட்டுட்டு கூட இருப்பாளான்னு, க்ஷணகாலத்துக்கு கூட விட்டுட்டு கூட இருக்க முடியுமான்னுங்கிறார். நம்ம என்ன கேட்போம், ஆச்சாரியனுடைய கூட இருக்க முடியுமான்னு கேட்போம். நம் தரப்பு கேள்வி எப்படி இருக்கும்னா, ஐயோ அவருடைய கூட இருக்க முடியுமா, நல்லா ரொம்ப கஷ்டம் சுவாமி, அவர் எதனா கேட்டுட்டே இருப்பார், தொணன்னு எதனா சொல்லிட்டு இருப்பாருன்னு விடுவோம். அவரோடய இருக்க முடியுமான்னு நாம கேட்போம். மாமன்கள் என்ன கேட்கிறார், அவரை விட்டுட்டு கூட இருக்க முடியுமா, சாத்தியமான்னு கேட்கிறார். மனமே பேசுங்கிறார் இல்லையோ. அதனால கோவிந்தர் திருமல நம்பிகளுக்கு பார்த்து பார்த்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணுகிறார். பெரிய திருமல நம்பிகளாகட்டும், அவருடைய தேவிகளாகட்டும், கோவிந்தரிடத்துல அளவற்ற அன்பை அவர்களும் பொழிந்தார்கள். நல்ல அன்பை சொரிந்தார்கள். ராமானுஜனுக்கு ரொம்ப ஆசை, கோவிந்தரை திரும்ப நம்ம இடத்துல சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இவரை காப்பாத்தினார் மெந்தியமலை காட்டுல. இவரும் அவரை காப்பாத்திட்டார். ராமானுஜனும் அவரை காப்பாத்திட்டார்னா என்னன்னா, எம்பெருமானாருடைய திருமேனிக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை போக்கி கொடுத்தவர் கோவிந்தர். கோவிந்தருடைய ஆன்மாவிற்கு ஏற்பட்டிருந்த ஆபத்தை பெரிய திருமல நம்பிகளை கொண்டு எம்பெருமானார் தீர்த்து கொடுத்தார். பிரத்யுபகாரம் பண்ணிட்டார். கோவிந்தர் பண்ணிய உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம் எம்பெருமானாராலே செய்யப்பட்டது. இன்னும் வசத்தியா பண்ணிட்டார்.
ஏன்னா ஆன்ம நாசம்ங்கிறதா இருக்கிறதுலயே பெரிய கேடு. சரீர நாசம்ங்கிறது அது பெரிய கேடுன்னு சொல்ல முடியாது. ஏங்க, என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு கேடு ஏற்படத்தான் போகுது. என்னதான் பராமரித்தாலும் போஷித்தாலும் பாதுகாத்தாலும் சரீரத்திற்கு நாசம்ங்கிறது ஒரு நாள் ஏற்படத்தான் போறது. அப்ப எதை பத்தி கவலைப்படணும்னா ஆன்ம நாசத்தை பத்தி தான் கவலைப்படணும். ஆத்மா அனர்த்தப்பட்டு விடக்கூடாது. ஒருத்தர் நியாயமா ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி சரீரத்தை பத்தி தான் சுவாமி கவலைப்படணும், ஏன்னா அதுக்கு தான் அழிவு உண்டு, ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது, அப்ப அதை பத்தி எதற்காக கவலைப்பட வேண்டும்? நியாயமான கேள்விதான். அழிவில்லாத ஒன்றை பத்தி கவலைப்படணுமான்னா அழிவில்லாத பத்தி தான் கவலைப்படணும். இப்ப இப்படி பாருங்க, சரீரத்துக்கு தான் அழிவு உண்டு, அதை பத்தி எதுக்கு கவலைப்படணும்? இப்போ என்ன கவலைப்பட்டாலும் அழிவுங்கிறது உண்டுன்ற போது அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்ப எப்பவும் இருக்கிறத பத்தி தான் கவலைப்படணும். அப்ரோச் இப்படி இருக்கணும் நமக்கு. அந்த ஆத்மா அனர்த்தப்படுறதுன்னா என்ன அப்படின்னா அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம். பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். நீ பகவானுக்கு பக்தனா இரு, இல்லாத இரு, அது வேறு விஷயம். ஆனா இன்ன பிறர்களுக்கு தயவு செய்து ஆட்பட்டிராதே, அது ரொம்ப முக்கியம். அதனால எம்பெருமானார் பாருங்கோ, அவருடைய ஆத்மநாசம் அதிலிருந்து அவரை காப்பாற்றி விட்டார் பெரிய திருமல நம்பிகளை கொண்டு. அந்த கோவிந்தரை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் எம்பெருமானாருக்கு அளவற்ற ஆசை. இங்க ஒரு விஷயம் அவசியமாக சொல்ல வேண்டும். கூரத்தாழ்வான் முதலியாண்டான் போல்வார் அவர்கள் எப்போதும் எம்பாரை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லுவாளாம். நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு சிரமப்பட்டு ராமானுஜரை வந்து அடைந்தோம், அவரை ஆசிரியிக்கும் பேரு பெற்றோம். ஆனா உம்ம சமாச்சாரமே வேற சுவாமி. அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு உம்ம அடைஞ்சிருக்கார். இது எப்பேற்பட்ட ஏத்தம் பருவு. மீதி பேரெல்லாம் எங்களுக்கு எம்பெருமானார் வேணும்னு வந்து அவர்கள் வந்து விழுந்தார்கள். ஆனா அந்த எம்பெருமானாரே தமக்கு எம்பார் வேண்டும்னு ஆசைப்பட்டு அவரை பெற்றார்னு சொன்னால் நாம் ஆர் எம்பாருடைய பெருமையை வர்ணிக்க? அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால எம்பெருமானார் எம்பாரை பெறணும், கோவிந்தரை பெற வேணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்தார்? உடனே திருப்பதி திருமலைக்கு பிரயாணம் செய்தார். அங்கே எழுந்தருளினார். மாமா விசாரிச்சார், என்ன வேணும்னு கேட்டார். உம்மிடத்துல ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஆச்சரியமா ஒரு வருட காலம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம். அடியன் வேடிக்கையா சொல்றது உண்டு, குரு தட்சிணைன்ற அருளியும் சொன்னவருக்கு கேட்டவா கொடுக்கணும், அதுதான் குரு தட்சிணை. இங்கே பெருமானார் சொன்னார், குரு தட்சிணைன்னு என்ன? குரு நமக்கு தருகிற தட்சிணை குரு தட்சிணை அப்படி வச்சுக்கலாமே. ஒரு வருஷம் உங்ககிட்ட பாடம் கேட்டேன் இல்லையோ, நீர் தான் நமக்கு தட்சிணை தர வேண்டும். என்ன தட்சிணைன்னு சிரிச்சார் பெரிய திருவள்ள நம்பிகள். கோவிந்தரை தந்தருள வேண்டும், வேற எதுவும் வேண்டாம், நம்ம கோவிந்தன் தான் வேண்டும்னு உடனே திடுக்கிட்டார் திருமண நம்பிகள். அன்று கோவிந்தர் நடுங்கி போயிட்டார். அதை கேட்ட உடனே கோவிந்தர், என்னது ராமானுஜர் நம்ம கேட்டுட்டாரு, இவர் என்ன சொல்ல போறாரோன்னு அவருடைய வாயே பார்த்துட்டு இருந்தார். இவர் ஆச்சாரியருடைய திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டு இருக்கார். அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு கோவிந்தன் தானே, நன்னா அழைச்சிட்டு போமேன்னு விட்டார். இவரால ஒன்னும் சொல்லிக்கவே முடியல. இப்படியே விக்கித்து கொண்டு வருகிறது இவருக்கு. துக்கம் தொண்டையை அடைகிறதுன்னு வளர்லியும் அந்த நிலைமையை அடைஞ்சிருந்தார். இருந்தாலும் ஆச்சாரிய நியமனம், எப்படி மறுத்து பேசுவது? போய்த்தானே ஆக வேண்டும். அதனால வேண்டா வெறுப்பாக விருப்பமின்றித்தான் வந்தார் கோவிந்தர். திருப்பதியிலேயே திருமலையிலேயே கூட ஒரு அழகான விஷயம், கோவிந்தருடைய நடவடிக்கைகளை எல்லாம் ராமானுஜர் உற்று கவனித்தார். 2 சமாச்சாரங்களை அவசியமாக சொல்ல வேண்டும், 2 செய்திகளை. கோவிந்தர் என்ன பண்ணுவார்? தம்முடைய மாமாவிற்கு ஆச்சாரியருக்கு படுக்கையெல்லாம் போடுவார். அதை பெருமானார் பார்த்துட்டு இருந்தார். படுக்கையெல்லாம் போட்டுட்டு கோவிந்தர் கொஞ்ச நாள் படுத்துருவார். இல்லை, ஓஹோ, நாம கூட ஆச்சாரியருக்கு தான் படுக்க போட்டார் நினைச்சிட்டு இருந்தோம், அதுல போய் இவர் படுத்துட்டு விட்டாரு, தனக்கு தான் இத்தனையும் பண்ணியிருக்கார் போல் இருக்குன்னு எம்பெருமானார் நினைச்சிட்டு இருந்தார். ஆச்சாரியன் படுக்கதானேன்னு கேட்டார். ஆமாம் நடந்து. அதுல ஏன் சுவாமி படுத்துட்டு இருக்கீர், தப்பு இல்லையா? ஏன்னா சாஸ்திரம் சொல்றது ஆச்சாரியனுடைய படுக்கையிலே அமர்வதும் படுப்பதும் பெரும் குற்றம், பெருத்த பாபம், அது செய்யவே கூடாது. ஏன் படுத்துட்டு இருக்க? இதனால் என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர் சொன்னார், இதனால் என்ன நரகம்தான் கிடைக்கும், தெரிஞ்சுமா செய்யறேன்னால். அதுக்கு பதில் சொன்னார். ராமானுஜர் இதை போய் பெரிய திருமல நம்பிகள் இடத்திலே சொல்லிட்டார். அப்படித்தான் நம்ம குரு பரம்பரை எல்லாம் சொல்றது. அவரே கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி பண்ணலாமா, இதை பண்ணா என்ன கிடைக்கும் தெரியுமா? நரகம் தான் கிடைக்கும், தெரிஞ்சு ஏன் பண்ணேன்னா அவர் சொல்றாரு பாருங்க, சுவாமி அடியே நரகத்துக்கு போறதை பத்தி கவலைப்படல, தேவரீர் சயனித்துக் கொள்ளும் போது அதுல கடித்தல் உறுத்துதல் இப்படி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. குத்துதல், சின்ன சின்னதா ஏதாவது பொருள்கள் இருந்தா குத்த செய்யும், எறும்பு முதலானவை இருந்தால் கடிக்க செய்யும், சிலது ஊர்ந்து செல்லும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா?
இந்த மாதிரி தேவரீருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது, இது உமக்கு பாங்காக இருக்கிறதான்னு பார்ப்பதற்காக சிறிது பொழுது அடியேன் படுத்துக் கொள்வது உண்டு. எனக்கு ஏதோ அதுல படுத்துக்கணுங்கிறதுக்காக அடியேன் படுத்துக்கல, தேவரீருக்கு சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி தினமுமே அடியேன் செய்வது உண்டுன்னு விட்டார் அவர். இதனால நரகம் கிடைக்கும் நாள் அதை பத்தி கவலைப்படலைங்கிறார் அவர். நீர் நன்னா தூங்கினா போரும். பேர்பட்ட அண்ணா தம்பி பாருங்க, ராமானுஜனும் அப்படித்தானே. திருக்கோட்டியூர் நம்பியினுடைய வார்த்தையை மீறினார் அப்படின்ன உடனே அவர் என்ன சொன்னார்? வார்த்தையை மீறிவிட்டீர், என்ன கிடைக்கும் தெரியுமான்னு கேட்டார். நரகம் தான் கிடைக்கும். அப்படியும் ஏன் சொன்னீர்? அடியன் ஒருவன் நரகத்திற்கு போனாலும் இந்த சரமஸ்லோகத்தினுடைய சீரிய பொருளை எவ்வவர்களெல்லாம் கேட்டு தெளிந்தார்களோ அவர்களெல்லாம் வைகுண்டநாதத்திலே போவார்களே, அதுவே போதும்னார் அவர். மாதிரி அண்ணா தம்பி பார்க்கவே முடியாது. நரகத்துக்கு போகணும் போட்டி போட்டு இருக்கா பாருங்க. பெருமானாரும் நான் நரகத்துக்கு போயிட்டு வரேங்கிறார். இவரும் நரகத்துக்கு போறதை பத்தி கவலை இல்லைங்கிறார். அதே போல இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். ஒரு முறை ஒரு பாம்பினுடைய வாயிலே தம்முடைய கைவிரல்களை விட்டு கோவிந்தர் ஏதோ செய்து கொண்டிருந்தார். ஆதிசேஷாம்ச பூதரான எம்பெருமானாரே நடுங்கி போயிட்டார். அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாய்ன்னு கேட்டார். இல்ல இந்த பாம்பினுடைய வாயில ஏதோ முள் தைத்திருக்கிறது, அதை அகற்றி கொண்டிருக்கிறேன். பேர்பட்ட வார்த்தை பாருங்க. வாயில முள் தைச்சிருக்கு, அதை அகற்றி கொண்டிருக்கிறேன். அடியேன் கொஞ்ச நாள் முன்ன கம்பராமாயணத்துல கிட்கிந்தா படலம் அதை வாசிக்க நேர்ந்தது, வாசித்தேன். அதுல நாடவிட்ட படலம்னு உண்டு. சுக்ரீவன் இந்த வானரங்களை எல்லாம் அனுப்புகிறான். நீங்கள்லாம் இந்த திசைக்கு போங்கோ அப்படின்ட்டு பல வானரங்களை நானா திசைகளுக்கும் அனுப்புகிறார். அதுல தெற்க போறவாளை பார்த்து சொல்றான், நீங்க தெற்கே போகும்போது அங்கே வடவேங்கட மலை வந்து சேரும். அது என்னதான் நமக்கு இங்க இருக்கிறவாள், இப்ப அடியேன் குஜராத்ல இருக்கேன், இங்க இருக்கிறவாள் கேட்டா திருப்பதி எங்க இருக்குன்னா தட்சிண தேசத்துல இருக்குன்னுவா. ஆனா நாம அதை வடநாட்டு திருப்பதியில தான் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? வடவேங்கடம்னே பேர் இருக்கே. வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல திருமலை ஒன்று அப்படின்னு கொண்டு இருக்கிறோம். அகோபில கஷேத்திரம், திருமலை, இவற்றையெல்லாம் வடதேசத்திலே நாம் கணக்கிடுகிறோம். அதனால சுக்ரீவன் சொல்றான், நீங்க போகிறச்சு அங்கே வேங்கடமலைன்னு வரும், வானரங்களே வேங்கடமலை வரும், அங்கே தயவு பண்ணி போகாதீர்கள்ங்கிறான். திருப்பதி இருக்குன்னு சொல்லிட்டு அதை போகாதீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கா? இப்போ போவான் போகின்றாரைங்கிற இடத்துல என்ன சொல்றா? திருவேங்கட யாத்திரை போலேங்கிறான். அத்தனை ஏத்தன் திருவேங்கட யாத்திரைக்கு. அதுக்கு எப்பவும் பாரிச்சுட்டே இருக்கணும். போறோமோ இல்லையோ பாரிப்பு முக்கியம். திருவேங்கட மலைக்கு போகணும், திருவேங்கட மலைக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்கணுமா. சுக்ரீவன் என்ன சொல்றான்? வானரங்களை பார்த்துட்டு போகாதீங்கோங்கிறான். அவ கேட்டா, ஏன் கூரையும் சொல்லிட்டு போகாதேன்னா எப்படி? அவ்வளவு தூரம் போறோம், பெருமாள் செவிக்காத வரலாமான்னால், இல்ல அங்க போனா முக்தி கிடைச்சுடும்னு சொல்றா. சமன்கொள் வீடு தரம் தடம் குன்னம், உங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைச்சுடுத்து நாள் அப்புறம் சீதையை யார் கண்டுபிடிப்பது? போற காரியம் தான் முக்கியம், பெருமாள் சேவை அப்புறம் பாத்துக்கலாங்கிறான். அந்த இடத்துல அந்த வடவேங்கட மலையை பத்தி சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த மலை எப்படிப்பட்டதுன்னா, அங்க மானும் புலியும் கூட ஒத்துமையாக பழகும், வேற்றுமையே கிடையாது. மானும் புலியும் கூட விரோதம் மறந்து ஒற்றுமையாக பழகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடியன் இதை வாசிக்கும் போது இந்த எம்பார் சரித்திரம், பாம்பினுடைய வாயிலிருந்து முள்ளை அகற்றினார்னால் எம்பார் கருடாம்ச பூதர்னு சொல்றார். கருடனுடைய அவதாரமாக குலாவப்படுகிறவர். பாம்பினுடைய வாயிலிருந்து முள்ள எடுத்தாருன்னா பாம்புக்கும் கருடனுக்கும் இருக்கிற பகமே நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனா பாருங்க, அங்க பகமையே இல்லை. அவர் வாயிலிருந்து முள்ள எடுத்துட்டு இருக்கார் கருடன், அதாவது எம்பார். பாம்பின் வாயிலிருந்து முள்ள எடுத்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது திருவேங்கட மொழியும் அங்க பகமையே இல்லை. இது கம்பராமாயணமும் மூதலிக்கிறது. இந்த சரித்திரத்தை கம்பராமாயணமும் சொல்லுகிறது, சுக்ரீவன் சொல்லும் விதமாக. இதெல்லாம் பார்த்ததிலிருந்தே ராமானுஜருக்கு கோவிந்தரை தம்முடன் வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை கிடந்து எழுந்தது. மாமாவும் கொடுக்கிறேன் கூட அனுப்பிச்சுட்டார். கவலை தோய்ந்த முகத்துடன், தொங்கவிட்ட முகத்துடன் கோவிந்தர் கூட வருகிறார். நிமிந்தே பார்க்கல, அவர் யாரையும் பார்க்கறதுக்கு பிடிக்கல, ஒன்னும் சாப்பிடுறதுக்கு பிடிக்கல. அங்கே இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டா. இப்ப மேல ஸ்ரீரங்கத்துக்கு பயணமாக வேண்டும். ராமானுஜர் புரிஞ்சுட்டார், கோவிந்தர் கூட வந்தாலும் அவர் கூட இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன மாமா ஞாபகமாவே இருக்கா, ஆச்சாரி ஞாபகமாவே இருக்கா அப்படின்னார். ஆமாம் சுவாமின்னார். சரி, நீர் புறப்பட்டு அங்கேயே போகணுட்டார். அங்க என்ன நடக்குங்கிறதே பெருமானார் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தார். அதுதான் விஷயம். போயிட்டு வாருன்னு அனுப்பிச்சுட்டார். உடனே அவர் எப்படி ஓடி போனார் தெரியுமா? குதிரை ஓட்டம் பிடிக்கிறா போல ஓட்டம் பிடிச்சுட்டார். தாய்நாடு கண்ணே போல ஓடினார். அங்க போய் ஓடி போயிட்டு கதவு தட்டுறா. அடியன் இந்த இடத்த இப்படி சொல்றது உண்டு, ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தார் பெரிய திருமண நம்பிகள்னு வச்சுக்கோங்க. அந்த மனத்திரையில அந்த காட்சிகள்லாம் அப்படியே வரட்டும் உங்களுக்கு. கோவிந்தர் திருப்பதிக்கு போயிட்டார். திருமலை திருவேங்கடம் போயாச்சு. மாமா வீட்டு கதவை தட்டுகிறார். அம்மாமி ஓடி வரா. கோவிந்தன் குரலாட்டம் இருக்கே அப்படின்னு ஓடி வரா. பாவம், கோவிந்தன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கிறதே நினைவே இல்லை. நானே கூப்பிட்டே இருக்கேன் கோவிந்தா கோவிந்தான்னு. அப்புறம் தான் நினைவுக்கு வருது, அவன் தான் ராமானுஜரோட போயிட்டானேன்னு.
இப்போ நிஜமா வந்திருக்கார் போல் இருக்கு, குரல் கேட்கறதே கோவிந்தன் வந்து விட்டார் போல் இருக்கே, நான் போய் கதவை திறக்கிறேன்னால் பெரிய திருமணம் நம்பி கேட்டார், எங்க ஓடுறேன்னு கேட்டார். இல்ல குழந்தை வந்திருக்கான், போய் கதவை திறக்கிறேன். நம்முடைய குரு பரம்பரை இப்படி சொல்லும். அந்த குழந்தையை அவர் உள்ளே அழைத்து அவருக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் தந்து ததியாராதனத்திலே அவரை அன்பைப்பிக்க வேண்டாவோ. குழந்தை என்ன சாட்டுதோ எப்ப கிளம்பித்தோ ஒன்றும் தெரியல. ஒரு ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்து ததியாராதனத்துல நல்லா சாப்பாடு போடணும், குழந்தைக்கு என்ன வயிறு முட்டை சாப்பாடு போடணும். அதனால அம்மாமி ஆசையா ஓடுறா பாவம். உடனே இவர் தடுத்துட்டார், எங்க ஓடுற நில்லுன்னு சொல்லிட்டு. குழந்தை வெளிலேருந்து கோவிந்தரா மாமான்னு கதவை தட்டுறாரு, சுவாமின்னு கூப்பிடுறாரு, அம்மாமின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு 2 பேரையும் விழுந்து சேவிச்சுடணுங்கிற பாரிப்பு. அப்போ திருமல நம்பிகள் சாதிச்சார், விற்ற பசுவிற்கு புல்லிடுவார் உண்டோன்னார். நான் பசுமாட்டை வித்தாச்சு, இனிமே நான் என்னத்துக்கு புல்லு போடுறது, வாங்கினவன் போட்டுட்டு போறான்னு அர்த்தம். இது செவியிலே பட்ட உடனே கோவிந்தர் புரிஞ்சுட்டார், மாமா நம்மை நிச்சயமாக ராமானுஜரிடத்திலே போகச் சொல்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, இனிமேல் நமக்கு போக்கிடம் அதுதானும் தெரிந்து கொண்டு, எங்கள் கதியே ராமானுஜமுனியேன்னு அப்போது புறப்பட்டார். அங்க இருந்து இப்ப சந்தோஷமா திரும்ப வரார். எம்பெருமானார் வந்து விழுந்து சேவிச்சார். எம்பெருமானார் அவரை உச்சி மோந்து எடுத்து கொண்டாடி அவரை முடிபிடித்தெடுத்து ஆறத் தழுவி பெரிய திருமல நம்பிகளை ரொம்ப கொண்டாடுறார். பத்தியா அவர் எவ்வளவு நன்னா நாம எதுக்காக அனுப்பிச்சோங்கிறத புரிஞ்சுண்டு அவர் எப்படி இவருக்கு உணர்த்த வேண்டுமோ அப்படி உணர்த்தி திரும்ப அனுப்பி இருக்கிறார் என்று ஸ்லாகித்தார். கோவிந்தர் திரும்ப இங்க வந்துட்டார். கோவிந்தருக்கு கல்யாணம் ஆகி இருந்தது. ஆனால் அவர் மனைவியை ஒரு திரளிலே நிற்க வைத்து, இதுல உங்களுடைய மனைவி யார், உங்களுடைய பொஞ்சாதி யார் காட்டும்னு சொன்னால் கூட அவர் காட்ட தெரியாது. அவர் மனைவியை தனியாக கூப்பிட்டு நிறுத்தி வைத்து இவள் யார் என்று தெரிகிறதான்னு கேட்டாலும் நான் பார்த்ததில்லைன்னு சொல்ற அளவுக்குத்தான் அவர்களிடையிலே அந்யோன்யம். இப்படி இருந்தா குடும்பம் எப்படி நடத்துவது, மேலே சந்தானங்கள் உண்டாக வேண்டாவோ. அதனால அவ அம்மா என்ன பண்ணிட்டா, நேர போய் ராமானுஜர் இடத்துல போய் புகார் வாசித்தாள். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கை. ஒரு சன்னியாசி இடத்துல எந்த புகார்லாம் போயிட்டு பாருங்க. தம்பிக்கு கொஞ்சம் நீ நயமாக சொல்ல வேண்டும், இல்லற வாழ்க்கையிலே அவன் ஈடுபட வேண்டும். எம்பெருமானார் நான் பாத்துக்கிறேன்னு விட்டார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன்னு கூப்பிட்டு எத்தனை நாகரீகமாக எத்தனை அழகாக சொல்ல முடியுமோ தன் அழகா சொல்லியிருக்கார். இன்று இரவு உம்முடைய மனைவியுடன் நீர் தனித்திருக்க வேண்டியது அப்படிங்கிற அளவுல சொல்லிட்டார். ஏகாந்தத்திலே இருக்க வேண்டியது. அவரும் சரி இருக்கார். ஆச்சாரிய நியமனம் எம்பெருமானார் சொல்றார், மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அடுத்த நாள் ராமானுஜர் கூப்பிட்டு விசாரிக்கிறார், சொன்னபடி செய்தீரோன்னு கேட்டார். அவர் சொன்னார், நீர் சொன்னபடித்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீர் தனித்து இருக்கணும்னு சொன்னீர், அந்த தனிமை தான் எனக்கு கிடைக்கல. என்ன ஆச்சரியமான வார்த்தை. அந்த ஏகாந்தம்ங்கிறதே எனக்கு கிடைக்கல. ஏன் ஏகாந்தம் இல்லாத என்ன? உங்கள் அறையிலே வேறு ஆரேனும் இருந்தார்களோ? நீங்கள் என்ன முதல் ஆழ்வார்களை போல மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல நீங்க 3 பேரும் வந்துட்டீங்கோ. இடைக்கழி ஈசன் வந்து நெருக்கினார் போலே உங்க இடத்துல யார் வந்தான்னு கேட்டா, அதே இடைக்கழி ஈசன் தான். அங்க வந்தவன் தான் இங்கே இருந்தா. அந்தர்யாமித்வம் பிரகாசித்திருக்க அழிச்சாட்டம் கூடுமோன்னு கேட்டார். நீர் தனித்திருக்க சொன்னி, எனக்கு எங்க பார்த்தாலும் பெருமாள் தெரிகிறார். அதனால தனிமையே இல்லை. தனிமை இல்லாத போது அவளுடன் தனித்திருப்பது என்கணம்னு கேட்டார். பெருமானார் அழகா வார்த்தை சொல்றார், ஒரு த்விஜனாக இருக்கிறவன் ஒரு நாளும் எந்த ஒரு ஆசிரமத்திலும் இல்லாதவனாக இருக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். ஏதாவது ஒரு ஆசிரமத்துல இருந்தாக வேண்டும். ஆசிரமம்னா நீங்கள் ஏதோ இருப்பிடம்னு நினைச்சுக்க வேண்டாம். 4 நிலைகள் சொல்றோமோ இல்லையோ, ஒன்னும் பிரம்மச்சாரியா இருக்கணும், இல்ல கிரகஸ்தனா இருக்கணும், இல்ல வானப்பிரஸ்தாசிரமம், இல்ல அதுக்கு மேல சன்னியாசாசிரமம். இவர் இப்ப எப்படி இருக்காரு? இப்போ கல்யாணம் ஆனவர், ஆனா ஒரு பிரம்மச்சாரிய போலன்னா இருந்துட்டு இருக்காரு இவர். அப்ப இவரை பிரம்மச்சாரி கணக்கிலையும் சேர்க்க முடியாது, விவாகமானவர்ங்கிற கணக்கிலேயும் சேர்த்துக் கொள்ள தகுதியுடையவராக அவர் இல்லை. அதனால பெருமானார் என்ன பண்ணிவிட்டார், விஜனா இருக்கிறவன் ஏக தினம் ஒரு நாள் கூட எந்த ஒரு ஆசிரமத்திலும் இல்லாதவனாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த சாஸ்திரத்தை அவருக்கு நினைப்பூட்டி உடனடியாக சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டார். அவரு சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்தார். சந்நியாசாசிரமம்னு சொன்னாலே புதிதாக ஒரு பெயர் சூட்டப்படும். சந்நியாசி முன்பிருந்தவற்றை விடுமா போலேங்க எல்லாத்தையும் விடுறாரு இல்லையோ அவர். அப்போ அவருக்கு ஒரு புதுசா ஒரு பெயர் சூட்டப்படும். இவருக்கு எம்பெருமானாருங்கிற திருநாமத்தையே தமக்கும் கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை. ஆனா அந்த திருநாமம் அது எத்தனை ஒரு வைபவம் பொருந்திய திருநாமம். திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜருக்கு அருளிய திருநாமம். அந்த கனம் மிக்க திருநாமத்தை தாங்குகிற அளவுக்கெல்லாம் நமக்கு சக்தி உண்டானுட்டு அந்த எம்பெருமானாருங்கிற திருநாமத்தை சுருக்கி எம்பார் என்பதாக கொண்டு அத்தையே தமக்கு திருநாமமாக கொண்டார். இந்த திருநாமத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி உண்டு. எம்பார்னு சொன்னால் எம்பார். எம் பார்ன்னு சொன்னால் இருப்பிடம், பார்ன்னு சொன்னா உலகம்.
அதனால்தான் பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா தனியன் அமைத்தார், சாதித்தார். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. இது எம்பாருடைய ரொம்ப ஆச்சரியமான தனியன். இந்த தனியனை அருளி செய்தவர் பராசர பட்டர். ராமானுஜருடைய திருவடி நிழல் என்றே அறியப்படுகிறார் எம்பார். எனக்கு ஒரு ஸ்ரீரங்கத்துல சமீபத்துல எம்பார் ஆயிரத்திற்காக ஒரு உபன்யாசம் செய்கிற பாக்கியம் கிடைத்தது. அதுல ஒரு விஷயம் விண்ணப்பித்திருந்தேன். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, ஷேடோ வில் ஆல்வேஸ் ஃபாலோ த ட்ரூத், நாட் இல்யூஷன். இல்யூஷன் எந்த மாயை, எந்த பொய்யையும் அது பின்தொடராது. நிழல் என்பது உண்மையையே பின்தொடரும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அர்த்தம். இது எம்பாருக்கு எவ்வளவு பொருந்துறதுன்னு பாருங்க. ராமானுஜ பதச்சாயா, எம்பெருமானாருடைய திருவடி நிழல். நிழல் நிஜத்தையே, உண்மையையே பின்தொடரும். சாயாமிவ அபியுதயனீம் அவனீம் ச தஸ்யாகான்னு பராசர பட்டர் பூமாதேவி, நீளாதேவி இவர்களை சொல்லுவர். திருமகளை பின்தொடர்கின்ற நிழல் போல்வனர். பகவானையே பின்தொடர்கின்ற நிழலை போல ஸ்ரீதேவி நாச்சியார், பூமி தேவி நாச்சியார், நீளாதேவி நாச்சியார் இவெல்லாம் விளங்குகிறார்கள். அதுல பூமி தேவி, நீளாதேவி ஸ்ரீதேவி நாச்சியாரை பின்தொடர்ந்து போல நிழலாட்டம் இருக்கா. பூஸ்துதியில வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், பிராட்டியினுடைய நிழலை போல இருக்கிறவளான பூமி பிராட்டி நம்முடைய சமஸ்த தாபங்களையும் போக்குகிறாள்னு அவரு சாதிக்கிறார். அவ நிழல்ங்கிறது ஒரு நிஜத்தை பின்தொடருகிறது. இங்க நிழல் எம்பார், நிஜம் ராமானுஷர். இந்த ராமானுஷர் நிஜம்னு சொல்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எல்லாமே சத்தியம். ஆதிசங்கரருடைய கொள்கைனா எல்லாமே பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இது அவர்களுடைய கொள்கை. நம்முடைய சம்பிரதாயம் தர்சனம் பேதையே வச்சு எல்லாமே உண்மையினும் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வேதாந்த தேசிகன் ஸ்ரீபாஷ்யத்தை கூட சத்தியை காலம்பி பாஷ்யம்னு கொண்டாடுறார். சத்தியத்தையே அவலம்பித்திருக்கக்கூடிய உரை. நமக்கு எல்லாமே சத்தியம். கண்ணோவு வந்தவனுக்கு சில உருவம் ரெண்டா தெரியறது பாருங்க, அது கூட நமக்கு சத்தியம் தான். அந்த ரெண்டா இருக்கிறதும் சத்தியம். காணல் நீர் சத்தியம். எல்லாமே நமக்கு சத்தியம். சங்கராச்சாரியருக்கு எல்லாமே பொய், மாயத் தோற்றம். எம்பெருமானாருக்கு எல்லாமே உண்மை. அப்ப ராமானுஷரே உண்மை. சம்பிரதாயத்துல எல்லாமே உண்மைன்னா என்ன அர்த்தம்? ராமானுஷரே உண்மை. பொய்யில்லாத மணவாள மாமுனின்னு எதனால சொல்றோம்னா, சம்பிரதாயமே பொய்யில்லாத சம்பிரதாயம். எம்பெருமானார் தரிசனமே பொய்யே இல்லாத சம்பிரதாயம். எல்லாமே உண்மை. அதுதான் பொய்யில்லாத மணவாள மாமுனி. அப்ப வேதாந்த தேசிகனும் சாதிக்கிறார், சத்தியை காலம்பி பாஷ்யம்ங்கிறார். அப்போ நிழல் நிஜத்தையே பின்தொடரும் நாள் எம்பெருமானாராகிற நிஜத்தை எம்பாராகிற நிழல் எப்போதும் பின்தொடர்ந்து வருகிறார். இதுதான் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்மான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. என் தமக்கு இளைப்பாறுமிடம்னார் பராசர பட்டர். அழகான வார்த்தை, மத் விஸ்ரமஸ்தலி. அந்த எம்பாருங்கிறத எப்படி வர்ணிக்கிறார், விவரிக்கிறார்னு பாருங்க. எம் பார், பார் உலகம், என்னுடைய இடம், என்னுடைய வசிப்பிடம், நான் இளைப்பாறுமிடம். எம் பார், என்னுடைய இளைப்பாறுமிடம் எதுனா எம்பார் தான் என்னுடைய எம்பாருங்கிறார். மத் விஸ்ரமஸ்தலி, நான் இளைப்பாறுமிடம். அதாவது சம்சாரத்தினுடைய சமஸ்த தாபங்களையும் போக்கி நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக அவர் விளங்குகிறார்னு பராசர பட்டர் அத்தனை ஆச்சரியமாக அவரை கொண்டாடுகிறார். பராசர பட்டர் ஏன் அவரை கொண்டாடணும், அதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பெருமானார் குரத்தாழ்வானுக்கு திருக்குமாரர்கள் அவதரித்திருக்கிறார்கள்ங்கிறது தெரிந்தவுடனே அந்த குழந்தைகளை அனுகிரகிக்க வேண்டி அவருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளுகிறார். இதுல பாருங்க, ராமானுஜருக்கு எண்ணிலாத சீடர்கள். இந்த சீடர்களுக்கெல்லாம் பல பேர்களுக்கு அந்த சமயத்துல பல குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை எல்லாம் பார்ப்பதற்காக, கட்டாட்சிப்பதற்காக அவர்களுடைய இல்லங்களுக்கு ராமானுஜர் போனார்னு எங்காவது குறிப்பு உண்டானால் ஒரு குறிப்பும் கிடையாது. அவர் வீடு தேடி சென்று தம்முடைய சீடருக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளை அனுகிரகித்திருக்கிறார்னு சொன்னால் அப்பெருமைக்குரிய குழந்தைகள் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் தான். அப்பெருமைக்குரிய சீடர் குரத்தாழ்வான் தான். குரத்தாழ்வான் திருமாளிக்கு போயிட்டார், பாசத்திண்ணையில் அமர்ந்திருக்கிறார், சீடர்களோட வீத்திருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார். குழந்தைகளை வெளியில அழைத்து கொண்டு வர செய்து அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும், கட்டாட்சிக்க வேண்டும்.
அப்படின்னு எம்பெருமானாருக்கு திருவுள்ளம். கோவிந்தரத்தை அழைக்கிறார், எம்பார பக்கத்துல அழைக்கிறார். நீர் போய் அந்த குழந்தைகளை எழுந்தருள பண்ணி கொண்டு வாரும். அவர் உள்ளே போனார். 2 குழந்தைகளை அப்படி கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறார். பக்கத்துல அந்த குழந்தைகள் கொண்டு வரப்பட்ட உடனே அந்த குழந்தைகளை தம்முடைய திருக்கரங்களிலே வாங்கி கொண்ட எம்பெருமானார் குழந்தைகளிடத்திலே துவயம் பரிமளிக்கிறதே என்றார். துவயமந்திரத்தினுடைய வாசனை குழந்தைகளிடத்திலே வருகிறதே, என் செய்தின்னு கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி நீர் சரியா சொல்லிட்டீர், இவ்வளவு பேர் வெளியில இருக்கும், கண்ணெச்சில் படாதிருப்பதற்காக, கண்ணெச்சில் வாராமைக்காக உள்ளே இருந்து அழைச்சிட்டு வச்சு துவயமந்திரத்தை சொல்லி இந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தேன் அப்படின்னு இப்ப ஆச்சரியமா எப்பார் பதில் சொல்லுகிறார். ஸ்ரீரங்கத்து உபன்யாசத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். கருட பஞ்சாசத்துல வேதாந்த தேசிகன் எம்பெருமானாரை கொண்டாடும் போது சன்மந்திர வித்துன்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்தால ரொம்ப விசேஷமா கொண்டாடுறார். எல்லா மந்திரங்களும் தெரிந்தவர். சாதாரணமா அந்த மந்திரிக்கிறவாள்லாம் தங்களை கருடனாக எண்ணிக்கொண்டு கருட மந்திரத்தை சொல்லணுமா. தங்களை கருடனாக எண்ணிக்கொண்டு கருட மந்திரத்தை மந்திரிக்கிறவர்கள் சொல்லுவார்களேயாகில் யாரை குறித்து அது சொல்லப்படுகிறதோ அவருக்கு இருக்கிற ரோகம் எல்லாம் அவரை விட்டு போயிடும், விஷ முறிவுங்கிறது ஏற்படும். அப்ப மந்திரிக்கிறவர் தன்னை கருடனா நினைச்சுக்கணும், கருட மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொன்னா ரோகங்களில் இருந்து யார் பொருட்டு மந்திரிக்கிறோமோ அவர் விடுதலை அடைவார், ரோகங்களில் இருந்து முக்தி அடைவார். ஒரேடியா முக்தி அடைவார்னு அர்த்தம் இல்லை, ரோகங்களில் இருந்து வியாதிகளில் இருந்து முக்தி அடைவார். அதனால சன்மந்திர வித்துன்னு கொண்டாடுறார் தேசிகன் எம்பெருமானார். அவர் அறியாத மந்திரங்களே இல்லை. ராமானுஜர் எல்லாம் அறிந்தவர், சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லை இல்லா வரநெறி யாவும் தெரிந்தவராயித்தே. இந்த இடத்துல பாருங்க, கருடாம்சரான எப்பார்னு கிடையே சொன்னேன்னா ராமானுஜர் என்ன பண்ணியிருக்கார், சன்மந்திர வித்து இவர் தான். தன்னை கருடனாக நினைத்து கொண்டு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு கீழே விண்ணப்பித்தேன். இவர் கருடனையே கூப்பிட்டார், அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு வாரும்னு. கருடனே உள்ள போனார், எம்பாரே போனார். அவரே மந்திரத்தை சொல்லி துவயமந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தார். வெளியிலே ராமானுஜரிடத்திலே காட்டுவதற்காக கொண்டு வந்தார். துவயம் பரிமளிக்கிறது என்னால் ஆமாம், துவயமந்திரத்தை சொல்லித்தான் இந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தேன், எடுத்துக்கொண்டு வந்தேன். அவர் பதில் இருந்தார். அப்ப உடையவர் சொல்றார், இப்போது தொடங்கி இப்போதே இந்த குழந்தைகளிடத்துல இவ்வளவு பரிவோடே நீர் குழந்தைகளுக்கு காப்பிட்டு இருக்கிறீர்னு சொன்னால், இந்த குழந்தைகளுடைய ஹிதத்தை செய்திருக்கிறீர்னால் இந்த குழந்தைகளுக்கு நீரே ஆச்சாரியராக கடவீர் அப்படின்னு. நீர் தான் ஆச்சாரியரா இருக்கணும் இந்த குழந்தைகளுக்கு. அதனாலதான் எம்பார் பராசர பட்டருக்கும் ஸ்ரீராம பிள்ளை பட்டர் வேதவியாச பட்டருக்கும் எம்பாரே ஆச்சாரியராக ஆகிறார். அதனாலதான் அவருக்கு ஏற்றமே பட்டர் தொழும் எம்பார். எம்பாருக்கு பெருமை என்னன்னா பராசர பட்டராலே தொழப்படுகின்றவர். எப்பேற்பட்ட பெருமை என்ன, பராசரம் பட்டபாதர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியர், அவராலே தொழப்படுகிறவர்ங்கிறது எம்பாருக்கு உண்டான பெருமை. இன்னைக்கும் மதுரமங்கலத்துக்கு போய் சேவித்தீர்களாகில் எம்பாருடைய அந்த திருவடி நிலைகளிலே பராசர பட்டரையும் சேவித்துக் கொள்ளலாம். அந்த கைகூப்பிய நிலையிலே பராசர பட்டரும் எழுந்தருளி இருக்கிறார். ராமானுஜரிடத்துல அச்சஞ்சலமான பக்திங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிக்கிறேன். எம்பார் ஒரு சமயம் அவரை பத்தி ஒரு புகார் ராமானுஜரிடத்துல சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு தாசி வீட்டு வாசல் திண்ணையிலே அவர் அமர்ந்திருந்தார் அப்படின்னு ராமானுஜரிடத்துல சில சீடர்கள் புகார் வாசிச்சுட்டார். ராமானுஜர் அழைத்தார். தாசி வீட்டு வாசல் திண்ணையிலே அமர்ந்ததுண்டோன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு வீட்டு வாசல் திண்ணையில உட்கார்ந்தேன், அது தாசி வீடான்லாம் எனக்கு தெரியாதுன்னு. உடனே புகார் சொன்னா பாத்தீரா அவரே ஒத்துட்டார். வெறும போய் உட்கார்ந்து இருப்பாரா, உள்ள போயிட்டு வந்துட்டு தான் அங்க உட்கார்ந்து இருந்தார். இல்ல உட்கார்ந்து இருந்தவர் அப்புறம் போறதா இருந்திருப்பார், ஏதோ ஒன்று. அதனால அவரே ஒத்துட்டார் பாருங்க. எம்பார் சொன்னார், நான் ஒண்ணு இல்லைன்னே சொல்லி, நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா ஒரு வீட்டு வாசல் திண்ணையில உட்கார்ந்து இருந்தேன், அது தாசி வீடா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் உட்கார்ந்து இருந்தீர், அங்க எதுக்கு போகணும்னால், இல்ல உள்ளே இருந்து பாட்டு கேட்டதுன்னா, உள்ளே இருந்து பாட்டு கேட்டது அதனாலே அமர்ந்திருந்தேன். உடையவர் இந்த புகார் வாசிச்சவாள கேட்கிறார், பாட்டு கேட்டதுண்டோன்னார். ஆமா பாட்டு சத்தமும் கேட்டது அப்படின்னா, அது என்ன பாட்டு, உண்மை பற்றிய பாடல். அங்க இருக்கிறவா குழந்தைகளை தாலாட்டுவதற்காக தூங்க பண்ணுவதற்காக தாலாட்டு பாடல் பாடுவது உண்டு. அந்த வழியா போச்சு. ஏற்கனவே எம்பாரவாளை பார்த்துட்டு இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க, என்னமோ பாட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்களே, எம்பெருமானாரை பத்தி பாடுங்கோன்னு அப்படி என் வேடிக்கையா இப்படி சொல்றது உண்டு. ராமானுஜரை பத்திய பாடலை தாலாட்டா பாடினா என்ன ஆகும்னால், முழிச்சிருக்கிற குழந்தை தூங்கறதுக்கு தாலாட்டு பாடலாக எம்பெருமானாருடைய திருநாமம் பயன்படும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, தூங்கிட்டு இருக்கிறவா அவ எழுந்துட்டு விடுவா. தூங்கிட்டு இருக்கிறவா யாரு, இந்த குழந்தைய தூங்க பண்றவா தூங்கிட்டு இருக்கிறவா.
சுவாமி முழிச்சுட்டு இருந்தா தானே குழந்தையை தூளியில போட்டு ஆட்டவே முடியும். ஏனத்திலே இட்டு குழந்தையை ஆட்ட வேண்டும்னால் முடிச்சுட்டு இருந்தா தானே முடியும். அவளை போய் தூங்குறவான்னு சொல்றீனால் அனாதி மாயையா சுத்தகா, அனாதி மாயையா சுத்தகான்னுட்டு எத்தனை ஜென்ம ஜென்மமா தூங்கிட்டு இருக்கிறவா தானே எல்லாரும். ஜென்ம ஜென்மமா தூங்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசா, புத்தி நாசாத்து பிரணஷ்யதி, அஜ்ஞானாத்து சம்சாரா. வேற என்ன? அறிவின்மையினால் தானே திரும்ப திரும்ப சம்சாரத்துக்கே வந்திருக்கும். அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு கோவிந்தர், உங்களுக்கு நான் பாட்டு சொல்லித்தரேன், குழந்தைய தூங்க பண்றதுக்கு நான் பாட்டு சொல்லித்தரேன், ஏதேதோ பாட்டெல்லாம் பாடாதீங்கோ. அந்த பாட்டுல என்ன பிரயோஜனம்னா, ஒரு கல்லுல 2 மாங்காய். குழந்தை தூங்கிடும் பாட்டை கேட்டு. தூங்கிட்டு இருக்கிற நீங்கள்லாம் விழிச்சுருவீங்க அப்படின்னா எம்பெருமானார் பெருமையை தெரிந்து கொண்டீர்களாகில் உங்களுக்கு அந்த விழிப்பு நிலைங்கிறது ஏற்படும். ஆன்மாவினுடைய அந்த ஞானம்ங்கிறது வெளிப்படும். வெளிப்பட்டாச்சுன்னா ஞானான் மோக்ஷா. எம்பெருமானார் திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம். அவர் திருநாமத்தை சொன்னாலே மோட்சம். எம்பெருமானாருடைய திருநாமத்துக்கு அத்தனை வைபவம். நச்சேத்ராமானுஜேத்யேஷா சதுராச்சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாதுஷா. நாராயண 4 அக்ஷரம் தான். ராமானுஜ 4 அக்ஷரம் தான். ஆனா எதை பிடிச்சுக்கணும்னா இந்த 4 தான் பிடிச்சுக்கணும். ராமானுஜங்கிற அந்த 4 அக்ஷரங்களைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏன் சுவாமி நாராயண நாமம் வசந்தது இல்லையான்னா இப்படி வச்சுக்கோங்க. பகவான்கிறவர் மதில் மேல் பூனை ஆட்டம் அப்படின்னு குதிப்பார், இப்படியும் குதிப்பார். நம்மளை சம்சாரத்திலையும் வச்சாலும் வைக்கலாம், வைகுண்டத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். சிவாம் யஜஸ்ரம் அசுபானாசுரீஸ்வேவ யோனிஷூன்னு தானே கீதையில சொல்லியிருக்காரு. பிடிச்சு தள்ளினாலும் தள்ளுவர். அதனாலதான் தாயாரை பத்தி வேதாந்த தேசிகன் அருளி செய்யும் போது அஜ்ஞாத நிகிரகினார். அவளுக்கு பிடிச்சு தள்ளவே தெரியாது, இவனுக்கு தான் பிடிச்சு தள்ள தெரியும். அதனால நாராயணனை பிடிச்சிட்டா என்ன வேணா நடக்கலாம். ராமானுஜரை பிடிச்சிட்டா கண்டிப்பா மோட்சம் தான். அவர் பந்த மோட்சங்கள் 2க்கும் பொதுவா பகவான் இருக்கார். இவர் மோட்சத்திற்கே கணவர். அதனால இவர் என்ன சொல்லியிருக்கார், தாலாட்டு பாடச்சே எம்பெருமானாருடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு நீங்கள் தாலாட்டு பாடுவீர்களாகில் முடிச்சுட்டு இருக்கிற குழந்தை தூங்கிடும், தூங்கிட்டு இருக்கிற நீங்கள்லாம் விழித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் போட்டு. அந்த பாட்டு தான் கேட்டு இருந்தேன். அங்க உட்கார்ந்து கொடுத்து அந்த பாடல் செவியிலே பட்டது, கேட்டு இருந்தேன். மற்றபடி அது யார் வீடு என்னெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப ஆச்சரியமா பதில் சொன்னார். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதித்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முற்கையிலேந்திய முக்கோல் தன் அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கடல் சூடிய முடியும் கனநர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகின் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். எம்பெருமானாருடைய வடிவழகு பாசுரம்னு சொல்ல வேண்டும். அந்த எம்பெருமானார் நம்முடைய திருவுள்ளத்திலே எப்போதும் பொருவீத்திருப்பதாலே இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இது சாத்விக அகங்காரம். நான் ராமானுஜர் அடியவன்னு சொல்லிக் கொள்வதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டாவோ. அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோம்னா அதை எத்தனை பெருமபொங்க நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாந்த தேசிகன் திராஜ சப்தத்திலையும் சாதிக்கிறார். அதே ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதய கிரந்தத்திலும் கையாளப்பட்டிருக்கிறது. அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். எவ்வவர்களெல்லாம் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை அனவரமும் கொண்டாடி மகிழ்கின்றார்களோ அவர்களுடைய திருவடியினை தாமரைகளை என்னுடைய தலையினாலே தாங்குகிறேன் அப்படின்னார். எவ்வவர்களெல்லாம் ராமானுஜருடைய கருத்துகளுக்கு விரோதமான கருத்துக்களை கொண்டு முரண்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலைகளிலே என்னுடைய இடது காலை வைக்கிறேன். இதுல பாருங்க, ஒரு வினயமும் தெரிகிறது, இதுல ஒரு அகங்காரமும் தெரிகிறது. நான் இது வேணும், ப்ரௌட் டு பி அன் இந்தியன்ங்கிற அளவுக்கு அது கண்டிப்பா வேணும் இல்லையோ நமக்கு. இங்க இப்ப நிறைய பேர் அமெரிக்காலாம் இருக்கிறதா தயாநிதி சுவாமி சொன்னார் இல்லையோ. அதுக்காக இப்போ இந்தியன் இல்லைன்னு ஆடுமா. இப்ப அடியன் குஜராத் வந்திருக்கேன்றதுனால தமிழன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நன்மை தமிழ் நம்முடைய ரொம்ப ஆச்சரியமான மொழி, நமக்கு கிடைத்திருக்கிற மொழி. அதனால இந்தியர்னு சொல்றோம். அப்புறம் முதலில் இந்தியன் அடுத்த தமிழன் அப்படின்ற அளவு. அந்த மாதிரி பெருமானாருடைய அடியவன்கிறது நமக்கு எல்லாம் இருக்கிற ஒரு மேலான பெருமை. அதுதான் மேலான பெருமை. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாம முக்கியமா அதைத்தான் சொல்லணும். ஆனா அந்த கருத்துல இருந்து ஒட்டுமொத்தமாக ஸ்ரீவைஷ்ணவ சமுதாயமே கொஞ்சம் நழுவி விட்டதோன்னு கூட நினைக்க தோன்றுகிறது. எம்பெருமானார் தானே நம்ம அத்தனை பேருக்கும் பிரதானர், பிரதாம் முக்கியமானவருங்கிறதுலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது அந்த உரைப்பு நெஞ்சிலே ஏற்பட வேண்டும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகியன் நிதயத்துளதான் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரேன்னு முழங்கியவர். அவர் எந்த கிரந்தமும் என்னமோ அருளி செய்யலேன்னு ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தும் போது இந்த சுவாமி சொன்னார். பெரிய திருமுடி அடைவிலே சொல்ற விஞ்ஞான ஸ்துதின்னு ஒரு நூல் இயற்றினார்னு ஒரு குறிப்பு காண கிடைக்கிறது.
விஞ்ஞான ஸ்துதின்னு பண்ணியிருக்காரு. அது என்ன கிரந்தம், ஏது, அதுல என்ன விஷயம் பேசப்படுகிறதுங்கிறத பத்தி எல்லாம் பெரிதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கவில்லை. ஆனா அப்படி ஒரு கிரந்தம் அருளி செய்ததாக திரும்ப ஒரு தடவை பாத்துக்கிறேன். அவர் திருநாமத்துக்கு தானே இருந்ததுன்னு இப்பதான் சேவிச்சேன். அதை அவர் சொல்லும் போது சரியா அதான் பார்த்துட்டு இருந்தேன் அடியேன். அதனால அப்படி ஒரு நூல் அவர் இயற்றினாருங்கிறதாக ஒரு குறிப்பு அதிலே காண கிடைத்தது. இவர் அருளி செய்தருளின பிரபந்தங்கள், பிரபந்தங்கள்னு பன்மையில போட்டுட்டார். ஆனா விஞ்ஞான ஸ்துதின்னு ஒண்ணுதான் கொடுத்திருக்கார். அது ஏதோ சிலது விடுபட்டு இருக்கணும்னு தோன்றது. அப்ப பின்னாடி சில கிரந்தங்களே பண்ணியிருக்காரு போட்டிருக்கு. இவர் அருளி செய்தருளின பிரபந்தங்கள் விஞ்ஞான ஸ்துதி அப்படின்னுட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார். இவருடைய திருநாமம் கோவிந்ததாசர் ராமானுஜ பதச்சாயையார் அப்படின்லாம் அவருக்கு திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 105 திருநக்ஷத்திரம் அவர் எழுந்தருளி இருந்தார். பெரிய திருமண நம்பிகளுடைய மருமகனார். அதனால விஞ்ஞான ஸ்துதின்னு ஒரு கிரந்தம் அவர் அருளி செய்திருக்கிறார் என்பதாக பெரிய திருமுறை அடைவு நமக்கு தெரிவிக்கிறது. பல ஐதிஹியங்கள் எம்பெருமானாருக்கும் எம்பாருக்கும் சொல்ல தகுந்ததாய் அவர்களுடைய பரஸ்பரம் அந்த புரிதலை சொல்லும்படியாய் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவுறுத்துகிறேன். எம்பெருமானார் தினந்தோறும் பிக்ஷையான பிற்பாடு, அமுது செய்தருளின பிற்பாடு புக்வா சதபதம் கச்சேத்து அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருகிறோம் மடத்துக்குள்ளேயே. அந்த வாக்கிங் போற நேரத்தை கூட உபயோகமாக பயன்படுத்துவர். திருவாய்மொழி அனுசந்தானம் நடந்துட்டு இருக்குமா, உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பார், ஒன்னும் உறக்கலாம் சேவிக்க மாட்டார். அந்த சமயத்திலே அவருடைய திருமேனி சௌந்தரியத்தை மறைந்திருந்து எவ்வாறு தரிசிப்பதும் உண்டு. ஆச்சரியமா நடந்து எழுந்தருளுகிறார். அவருடைய அந்த கதி ஆச்சரியமா இருக்கேன். அதை சேவிச்சுட்டு இருப்பார் போட்டிருக்கு எம்பார். ஒரு நாள் எம்பெருமானார் அப்படியே போயிட்டே இருந்தவர். இங்க இருந்து அந்த கோடி வரைக்கும் போயிட்டு தான் திரும்புகிறத வழக்கமா வச்சுட்டு இருக்கிறவர் ஒரு நாள் கொஞ்சம் போன உடனே அப்படியே திரும்பிவிட்டார். உடனே திருமாலிருஞ்சோலை பதிகம், அந்த திருவாய்மொழி அனுசந்தானமோன்னு மறைஞ்சிட்டு இருந்த எம்பார் சரியா கேட்டுட்டாராம். எப்படி கண்டுபிடித்தீர்னா, அது மடித்தேன் மனை வாழ்க்கைன்னு வருது. மடித்தேன்னா திரும்பினேன்னு அர்த்தம். ராமானுஷர் பாட்டை சொல்றாருன்னா பாட்டை அப்படின்னு சொல்லுவாரா, மனசுக்குள்ள அர்த்தமும் ஓடிட்டே இருக்கும். அதனால அவர் சொல்லிட்டே போன அந்த மடித்தேன் திரும்பினேன்னு வருது பாருங்க. திரும்பினேன்னு சொல்லிட்டே இவர் திரும்பி இருக்கார். அதை சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல ஆழங்கார் பட்டு திரும்பிட்டார். அவர் திரும்பினார்ன்றது ஆச்சரியம் என்று. அவர் எதனால திரும்பினார்னு கண்டுபிடிச்சு இவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதான் ஏற்றம். அதே போல இன்னொரு சந்தர்ப்பம், அரையர் சேவை நடக்கும் போது அப்பூச்சி காட்டுகின்றான் பகவான். அவ்வப்போது இந்த கோபிகைகளை எல்லாம் பயமுறுத்துவான். எப்படி பயமுறுத்துவான்? அரையர் சுவாமி என்ன பண்ணாரா, பெருமானுடைய அந்த குழற்கற்றை எடுத்து அப்படி முன்னாடி போட்டுண்டு, தலைக்கு முன்னாடி அந்த குழற்கற்றையை தன்னுடைய முடியை போட்டுண்டு அப்படி மெல்ல அந்த மூடிகளை அப்படி அகற்றி கண்களை அகல விழித்து கொண்டு பார்ப்பது. இப்படிலாம் பண்ணா கொஞ்சம் பயமாத்தானே இருக்கும். அப்புறம் அந்த கண்ணை அப்படி இடுக்கிட்டு பார்க்கறது, இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் மூஞ்சிய கோணமானதாக்கிட்டு பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும். இதெல்லாம் பண்ணி பயமுறுத்தினாங்கிற போல அவர் அபிநயம் காண்பிச்சுட்டு இருந்தார். பெரிய கோஷ்டியால உட்காந்துட்டு இருக்கா, பின்னாடி எம்பார் உட்காந்துட்டு இருக்கா. அவர் சைகை காண்பிச்சாரா, அப்படி காட்டாதீங்கோ இப்படி காட்டுங்க ஒரு நேரம். வாய் திறந்தெல்லாம் சொல்லலை, சைகை தான் காண்பிச்சிருக்காரு. அதாவது நாம குழந்தைகளை பயமுறுத்துறா போல, இப்போ வாசல் நின்றுட்டு இருப்பா, யாராவது ஒருத்தர் வரைச்ச வந்தனே பான்னு கத்துவா, பயமுறுத்துறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இதெல்லாம் நாம பண்றது. இதே தானா பகவான் பண்ணுவான். அவன் பண்ணா கொஞ்சம் விலட்சணமா இருக்காதா? அவன் கோபிகைகளை எப்படி பயமுறுத்துவான்னா, துவிபுஜனா இருக்கிற பெருமான், 2 தோள்களோட 2 கைகளோட இருக்கிற பெருமாள் திடீர்னு 4 திருக்கரங்களை காட்டி அந்த சங்க சக்கரங்களை காட்டினா எப்படி இருக்கும்? உங்களே கேட்கிற நம்மளாம் பெருமாள் பெருமாள் அவ்வளவு கொண்டாடுறோம். எங்க தேவ பெருமாள் துறை, எங்க ரங்கநாதன் துறை, எங்க ஸ்ரீனிவாசன் துறை எல்லாம் வாஸ்தவம். உங்க பக்கத்துல அப்படி நீங்க எதேச்சியா அப்படி அனிச்சையா திருப்பி பாக்குறச்சே 4 கையோட பெருமாள் உட்கார்ந்து இருந்தா பயப்படுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. நடுங்கி போடுவோம். ஐயோ என்னதுன்னு நடுங்கி போட மாட்டோமா? அதனால பெருமாள் பயமுறுத்துறாருன்னா அதுவும் அழகா இருக்கும், விலட்சணமா இருக்கும். அதை எவ்வாறு அழகா சைகை காண்பிச்சார் பாருங்க. அரையர் சுவாமி கெட்டிக்காரர், நம்மள மாதிரியா? நம்மள கிட்ட வந்து அவர் சொல்றாருன்னு கேட்டு வரேன்ட்டு போவோம். அவர் அங்கே இருந்தே புரிஞ்சு விட்டார். புரிஞ்சுட்டு அந்த அபிநயத்தை மாற்றி காண்பித்தார். அப்ப எம்பெருமானார் கேட்கிறார், பின்னே எம்பார் இருந்தீரோ அப்படின்னா, எம்பார் இருக்காரா பின்னாடி அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி ஏன் கேட்கிறீர்களா? இல்லையே, அவர் அபிநயத்தை மாற்றி காண்பிச்சாரு. இந்த மாதிரியான சுவையான விளக்கம் எல்லாம் அவருக்குத்தான் தோற்றும். அவர்தான் சொல்லி இருப்பார்னு நம்புகிறேன். அவர் இருக்காரான்னு, ஆமா சுவாமி அவர் இருக்கார், அவர் தான் சொன்னார். என்ன மாதிரியான புரிதல் பாருங்க இவர்களுக்கு இடையிலே. அப்படிப்பட்ட ஏத்தம் அவருடைய 1000வது ஆண்டு விழான்னு ரொம்ப விசேஷமாக இந்த வருடம் நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே சென்னை வைணவ துறை, சென்னை பல்கலைக்கழக வைணவத்துறை பழைய மாணவர்கள் சங்கம் அவர்களுடைய பிரார்த்தனையின் பேரிலே, கட்டளையின் பேரிலே இன்றைய தினம் எம்பெருமானாரும் எம்பாருங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசும்படியான ஒரு
நல்வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். இந்த நல்வாய்ப்பை நல்கியமைக்காக அடியனுடைய நன்றி அறிதலையும் பிரணாமங்களையும் சொல்லிக் கொண்டு குற்றம் குறைகளை பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு எம்பாருடைய பரமானுகிரகம் அவருக்கு எம்பெருமானார் இடத்துல எப்படிப்பட்ட பக்தி அமைந்திருந்ததோ வாய்ந்திருந்ததோ அப்படிப்பட்ட அந்த பேரன்பு, அந்த பெரிய பக்தி நமக்கும் எம்பெருமானாருடைய கடல்களிலே, திருவடியணை தாமரைகளிலே உண்டாக கடவது என்பதையே இவ்விடத்திலே பிரார்த்தனையாக வைத்து அடியனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். புனகா க்ஷமித்தருள பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். மிக அருமையான சொற்பொழிவு. இப்பொழுது நான் ரங்கராஜன் மதனகோபால் அவர்களை நன்றி நகரில் அழைக்கிறேன். நமஸ்காரம் சுவாமி. அடியன் தாசன். நம்ம பிள்ளைலோகாச்சாரியர் சொல்லச்ச இந்த விபவ அனுபவம்ங்கிறது காட்டு வெள்ளம் போல அப்படின்னு, அந்த காலத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னாக்க அதில் நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த அருள் வெள்ளத்தில் எல்லாரும் நல்ல கதியை அடைந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்லுவார். இப்போ நம்மளுக்கும் அந்த சில சமயத்தில் தோணும், ஒரு 1000 வருஷம் முன்னாடி நம்ம ஸ்ரீரங்கமோதோ ஒரு காஞ்சியிலேயோ பிறந்திருந்தோம்னாக்க எம்பெருமானோரையோ எம்பார் ஆழ்வான் முதலியாண்டான் எல்லாருடைய இது நேரில் பார்த்து அனுபவிச்சு அந்த விபவ அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது நம்ம அந்த சமயத்தில் பிறக்கலை. இப்போ சுவாமிகள் ஒரு 1.5 மணி நேரம் கிளீனாக அந்த அனுபவத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த விபவ அனுபவம் எம்பெருமானாரும் எம்பாருங்கிற அந்த அனுபவத்தை அவருடைய தங்கு தடையற்ற உபன்யாசம் மூலமா நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஸோ ஒரு உபன்யாசம்ங்கிறத விட நம்ம அந்த ஒரு பீரியட்ல அவளோட சேர்ந்து பயணித்த மாதிரி ஒரு டிராவலாக் மாதிரி அப்படி சொன்னார். ரொம்ப அருமையா இருந்தது. அதற்கு சுவாமிகள் நாங்கள் எப்போ அழைத்தாலும் வைணவ சார்பில் எப்போ அழைத்தாலும் எங்களுக்கு அவருடைய சொற்பொழிவுகளை கொடுக்குறார். அவருக்கு தலையல்லால் கைமாறில்லைன்னு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இது இன்னொரு விஷயமும், இது எம்பாருடைய விஷயமும் மற்ற விஷயங்களும் எங்களுடைய துறையில் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் இன்னைக்கு நிறைய லாகின் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் வைணவத்துறைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப்பில் நிறைய பார்த்து அனுபவிக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு திருமதி ஹரிப்பிரியா கட்சி கிடாம்பி ஹரிப்பிரியா தேவநாதன் அவர்கள் பேசுகிறார்கள் எம்பாரை பற்றி. எம்பாரை பற்றி ஒரு புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குங்கிறத ரொம்ப அழகாக இருக்குது. அந்த புஸ்தகம் யாருக்கும் தெரிஞ்சு அதிகமாக அறிமுகமாகாத புஸ்தகம், பிரமேய ரத்னத்தில் அப்படின்னு போட்டு அதையும் தயவு செய்து எல்லாரும் கேட்க வேணும், கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். Thank you one and all. We officially end the meeting. Thank you. Thank you.